புறப்பட்ட இடத்தில் வந்து நிறைவடைவது போல எங்களுடைய வட அமெரிக்க தமிழ் சொற்பொழிவுகள் இன்று காலை நகரத்தில் நிறைவு பெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த ஜூலை 3, 4, 5 நாட்களில் காலையில் நடைபெற்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை 38வது மாநாட்டிற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம். வரலாற்று ஆய்வாளர், மொழியியல் ஆய்வாளர், மூத்த தமிழறிஞர் ஐயா மாசோவிக்கர், வரலாற்று ஆய்வாளர் தம்பி மன்னர்மன்னன், நான் மூவரும் ஒன்றாக புறப்பட்டு வந்தோம். அவர்கள் இருவரும் சில நாட்களுக்கு முன்பாக ஊர் புறப்பட்டு சென்றுள்ளனர். என்னுடைய பயணமும் நாளை மறுநாள் நிறைவடைந்து நாளை மறுநாள் காலையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு புறப்பட இருக்கிறேன். அந்த ஒரு நேரத்தில் உங்களை சந்தித்து உங்களோடு உரையாட உறவாட வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்காக நீங்கள் செய்யும் பணிக்காக உங்களை நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பாராட்டுகிறேன். ஆழமிக்க கடந்து வாழ்ந்தாலும் தமிழ் ஆழம் காண முடியாது என்ற உறவோடு இந்த தமிழ் சங்கத்தை நடத்துகிறேன். பல்வேறு இடங்களில் இருப்போர் தமிழ் சங்கம், தமிழ் பேரவை என்ற பெயர்களில் வட அமெரிக்காவில் தமிழர்கள் ஆண்களும் பெண்களும் சேர்த்து குழந்தைகளையும் கலை நிகழ்ச்சியில் இணைத்து இந்த விழாக்களை, இந்த நிகழ்வுகளை நடத்துவது மகிழ்ச்சியானது, பாராட்டக்கூடியது. நாம் பழைய காலங்களில் இருந்ததை விட வாழக்கூடிய தமிழ் சமூகமாக வளர்ந்திருக்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள நிலையில் உங்களுடைய அறிவாற்றல், திறமை, பணியும் தேவை என்ற நிலையில் அழைக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ் இனத்திற்கான, தமிழ் மொழிக்கான ஒரு புதிய பரிமாணம். இந்த புதிய பரிமாணத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. எனக்கு இங்கே தலைப்பும் கொடுத்திருக்கிறார்கள். நவீன உலகத்தில் தமிழ் மொழி தமிழில் தமிழ் நவீன உலகத்தில் தமிழ் மொழியின் பங்கு என்ற இந்த தலைப்பு இன்றைக்கு தேவையானதுதான். தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து பல்வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்ட நாடுகளில் போய் தமிழர்கள் பணியாற்றக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிலேயே நம்முடைய மொழியை மேம்படுத்துவதற்கு தேவைகள் எழுந்துள்ள நிலையிலும் இந்த நவீன உலகத்தில் தமிழ் மொழியின் பங்கு என்பது பேசக்கூடிய ஒரு தலைப்பு தான். தமிழ் என்றாலே நம்முடைய முன்னோர்கள் பல பொருள்களில் பயன்படுத்தியிருக்கிறார்கள்.
குறிப்பாக 3 பொருள்களில் பயன்படுத்துவார்கள். மொழி என்ற பொருளிலும் பயன்படுத்துவார்கள், இனம் என்ற பொருளிலும் பயன்படுத்துவார்கள், நாடு தாயகம் என்ற பொருளிலும் பயன்படுத்துவார்கள். எனவே தமிழ் என்று எந்த இடத்தில் எப்படி வருகிறதோ அதை வைத்துத்தான் பழைய இலக்கியங்களில் சிறப்பதிகாரமாக இருந்தாலும் மற்ற புறநானூறாக இருந்தாலும் தமிழ் என்று எந்த இடத்தில் வருகிறதோ அதுக்கு தகுந்த ஒரு உரையாசிரியர்கள் எழுதுவார்கள். செங்குட்டுவன் படையோடு அடங்கிய போகிறார் கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்கான கல்லை புணர்வதற்கு என்றால் அது ஒரு தமிழ் ஆற்றலை அறியட்டும் அவர்கள் என்று அவர் சூழ்நிலைப்பார். நாம் கண்டெடுக்கிறதுக்கு போகிறோம், அவர் ஏதோ படையெடுத்து வருவதாக நம்ம எதிர்த்தால் என்ன செய்வது என்று விவாதம் வரும் பொழுது தமிழ் ஆற்றலை அவர்கள் அறியட்டும் என்று செங்குட்டுவன் சொல்வார். அப்பொழுது தமிழர்களின் தமிழ் இனத்தின் ஆற்றலை ஆரியர்கள் அறியட்டும். ஆரிய மன்னர் கணக்கன் விசையர் இருவரும் காவானாவில் தமிழர்களை பச்சையாக பேசினார்கள் என்று வரும் பொழுதும் தமிழ் என்பது அங்கே இனத்தை குறிக்கும். அப்படி தமிழ்கள் மூவர் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள 3 அரசர்கள் சேர சோழ பாண்டியர்கள் என்று குறிக்கும். அப்படி தமிழ் என்பது நமக்கு 3 பொருளிலும் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அரிய பொருத்தப்பாடு எல்லா மொழிக்கும் அமையாது. ஏனென்றால் நமக்கு தமிழ் என்றால் மொழி, தமிழர் என்றால் இனம், தமிழ்நாடு என்றால் தாயகம். இந்த 3ம் தமிழில் தொடங்குவது. இந்தியாவிலே மற்ற மொழிகளோடு இனங்களோடு ஒப்பிட்டால் இப்படி ஒருங்கிணைந்து ஒரு மூலத்தில் இருந்து பிறந்ததாக அவருடைய மொழியும் இனமும் இருக்காது. அது குறை என்பதற்காக சொல்லவில்லை, நமக்கு அரிதாக அமைந்திருக்கிறது என்பதற்காகத்தான். அந்த சிறப்பை நாம் உணர வேண்டும் என்பதற்காக தவிர அப்படி அமையவில்லை என்றால் அவர்களுக்கு குறை என்றெல்லாம் சொல்ல முடியாது. பல வகைகளில் பல வரலாற்று அடிப்படையில் அமையும். நாம் 2000-3000 ஆண்டுகளுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் என்று அடையாளம் பெற்றவர்கள். ஐரோப்பாவில் எல்லாம் அல்லது அமெரிக்காவில் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் பற்றி தேசிய இனம், தேசம், நேஷனாலிட்டி, நேஷன் உருவாக்கம் பற்றி ஆய்வு செய்தவர்கள் பிற்காலத்தில் உருவானது இந்த இனம், மொழி என்றெல்லாம் சொல்லுவார்கள். பலருக்கு அது பொருந்தும். குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து உற்பத்தி முறையில் நவீனம் வந்து சந்தை விரிவாக்கம் வந்த பொழுது இந்த இனம், தேசம் என்ற கருத்தியல் கூடுதலாக வளர்ந்தது என்று சிலர் கூறுவார்கள். நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. நான் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், இதை திருப்பி இங்கே சொல்ல வேண்டியதில்லை. ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள புறநானூற்றிலும் தமிழகம் தமிழ் வரும். அதே போலவே 2000-3000 ஆண்டுகளுக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்புள்ள பரிபாடலிலும் தமிழ்நாடு என்று வரும். தண்டமிழ் வேலி, தமிழ்நாட்டு அகம் எல்லாம் என்று வரும். சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்று வரும். இது கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வழி இருக்கிறது. பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அதுபோல பல நூல்களில் தமிழ்நாடு என்பது வரும். இனம் என்ற பெயரிலும் தமிழன் என்ற சொல்லும் நேரடியாக வரும். காலம் என்றால் கிபி 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் வாழ்ந்த நம்முடைய திருநாவுக்கரசர் அப்பரடிகள் ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய் என்று சிவனுக்கு 2 இனங்கள் இருக்கின்றன, ஆரியனும் இருக்கிறான், தமிழனும் இருக்கிறான் என்று இன அடிப்படையில் பேசுவார். சூதத்தாழ்வார் தன்னை பெருந்தமிழன் என்றே சொல்லிக் கொள்வார். ஆழ்வார்கள் அப்போ சிவநெறியாக இருந்தாலும் சரி, மாலிய நெறியாக இருந்தாலும் சரி, தமிழன் என்ற அடித்தளத்தில் தான் அவையெல்லாம் இயங்கின. இயற்கையாக உண்டானது, யாருக்கு எதிராகவும் பாகுபாட்டுக்காக இயற்கையாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு அமைந்திருக்கிறது.
எனவே ஐரோப்பியர்கள் சொல்லக்கூடிய இந்த தேசிய இன உருவாக்கம், நேஷனாலிட்டி உருவாக்கம் என்பது அப்படியே தமிழர்களுக்கு பொருந்தார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாம் ரேஸ் என்ற மரபு இனமாகவும் தமிழர் என்ற அடையாளத்தோடு இருந்தோம். இப்பொழுது தேசிய இனம் என்ற அடையாளத்தோடும் தமிழர் என்ற வரையறையோடு தான் இருக்கிறோம். உலகத்தில் சில பேருக்கு இந்த மாதிரி அமையலாம். இந்த சீனர்களை சொல்வார்கள் ஹன், அவருடைய மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுதும் ஹன் என்பதுதான் அவருடைய மொழி. அந்த அடிப்படையில் அவர்கள் இனப்பெயரோட கொடுக்கலாம். சில பேருக்கு அமையலாம், பல பேருக்கு அது அமையாமல் நாம் அப்படி அமைந்தவர்கள். எனவே இந்த தமிழ் இந்த காலத்துக்கு எப்படி பொருத்தப்பாடோடு இருக்க வேண்டும் என்றால், தமிழ் இனம் எப்படி தன்னை பொருத்தப்பாடாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு தமிழ்நாடு எப்படி தாயகமாக விளங்க வேண்டும், உட்பொருள்களும் அதிலே புரிந்து உள்ளன. இது ஒரு இனவாதம், பிரிவினைவாதம் என்றெல்லாம் நம்ம சில பேர் பேசலாம். உண்மையான இயற்கை மனித குலத்தின் அடிப்படை மனித அழகு என்பது இனம்தான். அதுதான் முதல் ஒற்றுமை வடிவம். மனிதகுல ஒற்றுமை வடிவம், பேசிக் யூனிட் என்பது இனம்தான். அவர்களுக்கு ஒரு பொது மொழி, ஒரு பொது தாயகம், ஒரு பொது வரலாறு, அந்த மரபணு சம்பந்தப்பட்ட உறவு என்று அவர்களுக்குள் ஒரு பிணைப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் அயலாராக கருதாமல் நேசிக்கக்கூடிய ஒரு மனித நேயத்தின் தொடக்க புள்ளி அங்கே அமைகிறது. தன் குடும்பத்துக்கு அப்பால், தன் ஊருக்கு அப்பால் உள்ள தன் இன மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனித நேயம் என்பது இயல்பாக இன அடிப்படையில் உருவாகிறது. அதுதான் மனித உள்ள ஒற்றுமையுடைய முதல் பேசிக் யூனிட். இப்படி பல யூனிட்டுகள் இருக்கின்றன, பல இனங்கள், பல மொழிகள் உலகத்தில் இருக்கின்றன. இவர்களுக்கிடையே சண்டை, வம்பு, படையெடுப்பு கூடாது என்பதற்காக ஒரு கருத்து 17-18ஆம் நூற்றாண்டு வாக்கில் உருவாக்கியதுதான் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் என்ற தேச அரசு உருவாக்கம். ஒரு இனத்துக்கு ஒரு தாயகம், அந்த தாயகத்திற்குள் அவர்கள் என்ன ஆட்சி நடத்துவது, என்ன கொள்கையை பின்பற்றுவது என்பது அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்தவர் போய் திணிக்கக்கூடாது, படையெடுக்கக்கூடாது என்ற கருத்து வந்தது. ஆனால் இந்த கருத்தை சொன்னவர்கள் தான் படையெடுத்தார்கள் வெளிநாடுகளிலே போய். இந்த கருத்தை இந்த ரெனாய்சான்ஸ் பேசியவர்கள், மறுமலர்ச்சி பேசியவர்கள், தேச அரசு உருவாக்கம் பேசியவர்கள் 13ஆம் நூற்றாண்டு வாக்கிலேயே ஜனநாயக உரிமை கோரி மக்னா கார்ட்டா என்ற மெகா சார்ட்டர், டெமோக்ராட்டிக் சார்ட்டர் கொடுத்தவர்கள் வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள். இப்படியெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து மேம்பட்ட ஒரு வளர்ச்சியில் நாகரிகத்தில் இருந்த காலத்தில் தான் இந்திய மண்டலத்தில், தமிழ்நாட்டில், வடநாட்டில் பல்வேறு பகுதிகளில் போய் வணிகம் செய்ய போய் வரி கேட்டு பீரங்கி வைத்து கொன்றார்கள். மண்ணின் மக்களை, மன்னர்களை சிறையில் போட்டார்கள், தூக்கில் போட்டார்கள். ரெண்டையும் பிணைச்சு பார்த்துக்கிறோம். ஜனநாயகம் பேசிய காலத்தில் அவர்கள் நாட்டுக்குள் ஜனநாயகம் பேசினார்கள், தேசம் பேசினார்கள், எல்லாம் பேசினார்கள். வெளியிலே போய் அடுத்த தேசங்களை சிதைத்தார்கள், சின்னாபின்னப்படுத்தினார்கள். நம்முடைய தேசத்தை சின்னாபின்னப்படுத்தினார்கள். இல்லாத நாடுகளை உருவாக்கினார்கள். அதனுடைய துன்பம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்தியா என்பது ஒரு நாடு இருந்ததில்லை. இந்தியா என்பது முதலாக லண்டனில் பதிவு செய்யப்பட்ட வியாபார கம்பெனியின் பேரில் தான் இருந்தது. அந்த கம்பெனி பேர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பதிவு செய்தார்கள், 17ஆம் நூற்றாண்டு பதிவு செய்தார்கள். பதிவு செய்துவிட்டு அங்கே வந்தார்கள். அப்படி பல நாடுகள், ஈழமும், இப்போ ஈழத்தில் 2 லட்சம் 3 லட்சம் நம்ம தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். யார் காரணம்? மூல காரணம் வெள்ளையர்.
ஏன் சிங்களம் தனிநாடு, தமிழ்நாடு தனிநாடு, ரெண்டும் தனித்தனி இனம், தனித்தனியாக வாழ வேண்டியவை, வாழ்ந்தவை, அவற்றை ஒன்றாக்கினார். அவர்களுடைய வணிக கொள்ளைக்காக, வசதிக்காக ஒன்றாக்கினார். இப்படி எத்தனையோ நாடுகளை அவர்கள் பல இனங்களை ஒன்றாக்கி சில இனங்களுக்கு நாடு இல்லாமல் செய்தார்கள். அதனுடைய விளைவுகள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கின்றன. நமக்கும் பல விளைவுகளை இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. பெரிய சிக்கலாக இருக்கிறது. இந்தியா முழுமைக்கு இந்தி மொழி தான் இருக்க வேண்டும் என்கிறார்கள். இது எப்போ வந்தது? ஏன் வந்தது? இந்த கொள்கையின் தந்தை மாறியார் நம்மளாம் பண்ணி சொல்லிட்டு இருப்போம். காந்தி திணித்தாரு, பெற்றதே சட்டா பண்ணாங்க காங்கிரஸில். மூலத்தந்தை யார்? ராபர்ட் கிளைவ். அந்த முதல் கவர்னர் ஜெனரல் இருந்தார், அவர் பேர் என்ன மறந்து போச்சு. இவர் தான் இந்தியாவின் தந்தை மார்கள். பீரங்கிகளால் உருவாக்கினார்கள் இந்தியாவில், தூக்கு கைகளால் உருவாக்கினார்கள், அந்தமான் சிறைக்கூடங்களால் உருவாக்கினார். இதெல்லாம் உணரணும். இன்னைக்கு சண்டை வம்பு இருக்கு. பஞ்சாப்காரன் சண்டை போடுறான், கொலை பண்ணுறான், வன்முறை பண்ணுறான், காஷ்மீர்காரன் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான். இன்னும் எதனால அவனால அவனுக்கு இருந்தால் ஏன் அந்த சிக்கல் இருக்கு? எல்லாம் ஒன்றா இருக்கலாம், ஒருத்தருக்கு உதவிக்கலாம். சரி, பழைய காலம் அப்படி இருந்தது, அது திரும்ப அதை போய் மாற்ற முடியாது. இப்பொழுதாவது இருக்கலாம் அல்லவா? இல்லை. இந்தியாவே என்ன பிரச்சனை வருது? இனப்பிரச்சனை என்று வருகிறது. இந்தியாவில் பல இனங்கள் இருக்கின்றன. நம்ம தமிழர் இருக்கோம், மராத்தியர் இருக்கார், தெலுங்கு இருக்கார், கன்னடம் இருக்கார், கன்னட பங்காளி இருக்காரு, குஜராத்தி இருக்காரு. இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன பேர் தெரியலையே. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், இங்கே வாழ்றவங்களாம் இனம் என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க திசையை வச்சுருக்கிறாங்க. மத்திய பிரதேசம், உத்தர்னா வடக்கு பிரதேசம், அவங்க தான் அவங்க இடத்த சொல்லணும். அது மாதிரி தனித்தனி இனம் பல இனங்களை பிடிச்சி ஒன்றா போட்டு இதில் ஒருத்தர் கீழே மெஜாரிட்டி அவர்கள் கீழே சிறுபான்மை இருக்கிறவங்க மாதிரி நிலைமையில் அங்கங்கே போராட்டம். இதை உருவாக்கியவர்கள் வெள்ளையர்கள் அல்லது ஐரோப்பியர்கள். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சிக்கல்களை அவங்க உருவாக்கினாங்க. இப்போ என்னாச்சு? அதிலிருந்து ஆதிக்க செய்பவர்கள் அவர்களாக ஒரு இனத்தை செயற்கையாக உருவாக்கிறாங்க. இயற்கையான இனங்கள் அதன் அடிப்படையில் தாயகம் அமையவில்லை, அமையாமல் தடுத்து விட்டார்கள் மேற்கத்தியர்கள். அப்போ இந்த புதிய கட்டமைப்புக்கு அதில் லாபம் அடையக்கூடிய செக்ஷன் தனக்கான ஒரு விருப்பமான இனத்தை சொல்லுது. இந்தியாவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியாவில் ஒரு தேசிய இனம் இருக்கு என்று சொல்லவில்லை. இந்தியாவில் மக்கள் இருக்கிறார்கள். இந்தியா ஒரு தேசம் அல்ல, ஒன்றியம் என்று சொல்கிறார்கள். இந்தியா, that is Bharat, shall be a union of states. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 1வது உறுப்பு, ஆர்டிகிள் 1. அப்போ இந்தியா அதாவது பாரதம் அரசுகளின், ஸ்டேட்னா அரசுகளின் ஒன்றியம். அதுக்கு வெளியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நேஷன். இந்த சட்டத்தை உருவாக்கும் பொழுதே பிரச்சனையாகுது. இந்தியாவில் பேர் வைக்கக்கூடாது ஒரு பகுதி உண்ணாமல் இருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இந்து மகாசபை. அதற்கு படுகிறார்கள். இந்திய அரசு சட்டத்தை யாருக்கு கொடுத்த தந்தைமார். அப்போ இந்தியாவில் 2 பேர் வைக்கிறாங்க. இந்தியா, தட் இஸ் பாரத். ஒரு பேர் 2 பேர் ஆகுது. 2 கற்பனை பேர், எந்த இனத்துக்காரங்க இல்லை. இந்த விபத்து ஏன் நடக்கிறது? ஐரோப்பிய பிரித்தானிய வணிக வேட்டையாடிகள் போய் செயற்கையாக உருவாக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்த பலி தான் இவ்வளவு உயிர்கள். பகத்சிங்கை தூக்கில் போட்டாங்க, பண்டித நேரு 10 வருஷம் ஜெயிலில் இருந்தார், மகாத்மா காந்தி இருந்தார் 10 வருஷம், காமராஜர் 8 வருஷம் ஜெயிலில் இருந்தார், கக்கன் இருந்தார். இதெல்லாம் யாருக்கு கொடுத்த படையல்? இதெல்லாம் வச்ச படையல், வெள்ளைக்காரர்களுக்கு வச்ச படையல், நைவேத்தியம். இதெல்லாம் எதுக்கு தியாகம்? அவன் ஊரில் அவன் சமூகத்துக்கு போராட்டி ஜெயிலுக்கு போயிருந்தா அது வேற விஷயம். ஒரு கொண்டாந்து நாட்டை பிடிக்கிறது, அதற்கு அமைதி ஏற்று இன்றைக்கு இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் 2 போட்டி இனம் வருது. ஒன்று இந்தியன், இன்னொன்று திராவிடம். தமிழனுக்கான
2 போட்டிக்கணும். இது என்ன நியாயம்? இது கான்ஸ்டியூஷன்லேயே அந்த பாரத் மாதாங்கிறத சேர்க்கறதுக்காக பாரத்துக்கு சேர்க்குறாங்க. இந்து மகாசபை வற்புறுத்தல்ல, அதாவது பிராமணிய அமைப்பு, பிராமணிய அமைப்பு, மேலாண்மை அமைப்பு, அவர்கள் புராணத்தில் இருக்கு பாரத்துங்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் சோழ நாடு சேர நாடுனா ஊரெல்லாம் சொல்லிவிடுவோம். பாண்டிய நாடு எது, சோழ நாடு எது, சேர நாடு எது, கொங்கு நாடு தொண்டை மண்டலம் எதுனாலும் ஊரை சொல்லிவிடுவோம். அவங்க கேட்டீங்கன்னா இமயமலையிலிருந்து ஆச்சமுத்திரா, இமயமலையிலேருந்து சமுத்திரம் எங்கே இருக்கோ அது வரைக்கும் சொல்கிறாங்க பாரத்துக்கு எல்லை. அவங்க பாட்டு எதுலேயே பாட்டில் வருவாங்க. அதெல்லாம் பாரு, அதை கொண்டாந்து இப்போ நம்ம பேர் வச்சாச்சு. இதில் சண்டை இந்தியன் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது காங்கிரஸ்காரர்களும் நண்பர்களும் மற்றவங்க சொல்லுவாங்க. பாஜகவில் பெண்ணாங்க சொல்கிறாங்கன்னா பாரதியன்னு சொல்லுது. இந்தியன்னா கொஞ்சம் கலப்பு தங்கம், அது மாற்று குறைச்ச பத்திரமாவது தங்கம் பாரதியன். இந்த அசலா பொருளுக்கான தமிழன் தமிழச்சி இந்த கதையில் வருது. பொய் பேர் 2 பேரில் எவ்வளோ போட்டி இருக்கு. இது ஒரு பக்கம். இல்லைன்னா திராவிடன் தான் எங்களுக்கு யாராயா திராவிடன்னா தமிழர், தெலுங்கர், கன்னடம், மலையாளி இதெல்லாம் திராவிடம். அவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கிறாங்கன்னா ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க யாரும் திராவிடர்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. யார் கடைசியில் மாட்டாங்கன்னா தமிழன் தமிழச்சி தான். ஏன் இது மாதிரி பண்ணுறீங்கிறது கேள்வி. நீங்கள் உங்கள் கொள்கையை சொல்லுங்கள், என்னென்ன முற்போக்கு கொள்கையோ அதுக்கு ஒரு பேர் வைங்க. இனத்தை போய் மாற்றலாமா? அது இப்போ சோவியத் யூனியனில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அவங்க பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற ஒரு வகையான டிக்டேட்டர்ஷிப்பை வைத்திருந்த கட்சி தான். ஆனால் தேசிய இனங்களுக்கு முழு சுதந்திரம், முழு உரிமை இருக்குன்னு சொல்லி அந்த நாட்டு பேர் ரஷ்யா இது இருந்தது. ஜார் பண்ண ஆண்ட காலத்தில் அவனுடைய ஆக்கிரமிப்பில் தான் பல இனங்கள் சேர்க்கப்பட்டிருந்தது. பைலோரஷ்யாங்கிறது, லாட்வியாங்கிறது, எஸ்தோனியாங்கிறது, ஜார்ஜியாங்கிறது, நிறைய நாடு, ஒரு 14 நாடு. இப்போ லெனின் சொன்னார் புரட்சி நடந்த உடனே ரஷ்யாங்கிற பேர் அந்த மாகாணத்துக்கு இருக்கட்டும்பா, அந்த ரிப்பப்ளிக் இருக்கட்டும், பொது பேராக மாற்றிடுங்க. அவரும் ரஷ்யா இடத்துல பிறந்தவர் தான். ஒருத்தன் என்ன அடையாளம் வரக்கூடாது. பொது பேரா யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ், சோவியத் சோஷலிச குடியரசுகளின் ஒன்றியம்னு வச்சார். இப்போ இந்தியாங்கிறது இருக்கு, சரி ஒரு பேர் பொது பேர் இருக்கு, வச்சதுதான் அவங்க வச்சா தொழில் பற்றி இருக்குன்னு. அதுக்குள்ளே என்ன பாரத் அப்புறம் சமஸ்கிருத மேலாதிக்கம், வடநாட்டு ஆதிக்கம், அதை கொண்டு வரணும். வர்ணாசிரம அரசியல் அதில் உள்ளடங்கணும். இந்த உள்நோக்கம் தானே. இவர்கள் என்ன பண்ணுறாங்க இங்கே அதுக்கு எதிராக தமிழன்டா, தமிழன் இனம் நேச்சுரல் இருக்குது. சிறுபான்மை இனங்கள் எப்பவும் இருக்கதான் செய்யும். இந்த நாட்டே இருக்கு. 100க்கு 100 ஒரு மொழியின தாயகத்தில் அது மட்டுமே 100க்கு 100 இருக்காது. வரலாற்று வழியில் வந்த பல்வேறு சிறுபான்மை இனங்கள் இருக்கத்தான் செய்யும். பல மொழி பேசவும் இருப்பாங்க. இப்போ ஆந்திராவில் காலங்காலமாக தமிழர்கள் வசிக்கும் இல்லையா? சித்தூர் மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஜாதிகளும் இருக்குது. பல்லாயிரம் ஆண்டுகள் அங்கே தான் இருக்காங்க. பிரிக்கும் போது போயிருக்கு. கேரளாவில் இல்லையா, பாலக்காட்டில் பல பகுதிகளில் தமிழர்கள் இல்லையா, கர்நாடகத்தில் இல்லையா, நிறைய கர்நாடகத்தில் இருக்காங்க. போய் குடியேறினவங்க, அது வேறு விஷயம். காலங்காலமாக இருந்தவர்கள் பிரிஞ்சவங்க இருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து குடியேறியவர்கள் இருக்கிறார்கள். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு, கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க. அதற்காக அவர்களுக்காக தமிழ்நாட்டு பேரை மாற்ற முடியுமா? நம்ம தமிழர்களுக்காக அவங்க ஆந்திராக்காரத்தை மாற்றுவாங்களா? தெலுங்கு தேசமும் கட்சியில் வந்தாரு, சரியான பேர் தான் இருக்கு. அதுபோல் கர்நாடகம், மலையாளம் யாரும் இல்லை. இந்த ஊரில் தான் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. இது திராவிடம். அப்போ நீங்கள் அவன் வந்து பாரதியன் இந்தியன்னு ஒன்று தெரியுமா? நீங்கள் வந்து இது வந்து திராவிடன்னு தெரிவிப்பீங்க. ஒரு நீர்த்து போக கலப்பு தமிழருக்குன்னு ஒரு தாயகம் இல்லாமல் செய்கிறார். அந்த நோக்கத்தில் 2 பேருக்கு ஒன்றாகத்தான் ஒரு ரிசல்ட் ஒன்றா தான். அணுகுமுறை வேறாக இருந்தாலும் ரிசல்ட் ஒன்றாக.
கூடாது என்று பிடிக்கிறது. சும்மா பேசலாமா? சும்மா பேசுறேன். சும்மா அதனால அப்படிப்பட்ட ஒரு இன மறுப்பு, இன அடையாள மறுப்பு வரக்கூடாது எங்கேயுமே. அது அடிப்படை. பிற இனங்கள் வாழ்ந்தால் அவங்களுக்கு சம உரிமை உண்டு, வாழ்வுரிமை உண்டு. அவங்க மொழியை கற்றுக்கலாம், தப்பே கிடையாது. அதெல்லாம் அதற்காக ஒரு இனத்தாயகத்தின் பேரை மாற்றுவது, ஒரு இனத்தினுடைய பேரை மாற்றுவது என்பது கூடாது. இதுதான் நம்ம சொல்றது. அது திராவிடங்கிறது எப்படி வந்ததுன்னா, நம்ம அங்கே சொல்ற பாரதத்துக்கு புராண கதைகள் சொல்றாங்க. இவர்களுக்கு ஒரு புராணம் எழுதினவர் யாருன்னா ராபர்ட் கால்டுவெல் என்பவர். அவரு அவர் ஏன் திராவிடன் நான் எடுத்துட்டேன். அவர் மொழியாக பண்ண கேட்கல கடைசியில ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சொல்லி விரைந்து பிடிச்சிருவோம். கேட்குது, ஆனால் அந்த இடைவெளியில் கேட்க மாட்டேங்குது. சரி, பேசுவோம். அதெல்லாம் வேண்டாம் ஐயா, தம்பி வேண்டாம். எப்படி இப்படி தம்பி வேண்டாம், நீங்கள் பாருங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருனாக்க, அவருடைய அந்த அனுப்புதலை கொண்டு வந்துருக்கேன். நம்ம சில பேர்ட்ட காட்டுறது இங்கே பேருக்கா இல்லை. Comparative grammar of the Dravidian or South Indian family of languages. Reverend Father Robert Caldwell. அவர் எழுதினது ஒரு உயிரோடு இருக்கும்போது 2வது பதிப்பும் போட்டது. இந்த 2வது பதிப்பு இது அவர் டெவலப் பண்ணி போட்டது. அதில் அவர் இந்த மொழி குடும்பத்தை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு பல பேர் வந்தவங்க, மேற்கேந்து வந்தவர்கள். சர் வில்லியம் ஜோன்ஸ் கல்கட்டாவில் போய் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆரம்பித்து அது தலைவராக போட்டாங்க. அவர் பல காரியங்கள் அவர் பண்ணார். அவர் மட்டும் என்ன பண்ணார்னா, இந்தியாவின் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம்னார் சர் வில்லியம் ஜோன்ஸ். அவர் தான் முதல்ல மனுஸ்மிருதியை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவர். இந்த குடும்ப சொத்து தகராறு பிரச்சனை, அண்ணன் தம்பி உறவுகள் யாராவது பங்கு இதெல்லாம் வந்ததுனாக்க மனுஸ்மிருதிகள் என்ன சொல்லியிருக்கு, அதன்படி தான் சொத்து பிரிக்கணும், உரிமை இருக்கணும்னு சொல்லி வச்சது. இன்னைக்கு அது நீடிக்குது மனுஸ்மிருதி தான். அதில் தான் பிரிதிலோமா அணுகுலோமா ஃபேமிலி அது இதுன்னு எல்லாம் முடிச்சு. அவர் அப்படி பண்ணார். மேக்ஸ் முல்லர் வந்தார். அவருக்கு ஆரம்பித்து மொழியில் உடனே மொழி ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் முதல்ல சமஸ்கிருதம் வந்ததுனாரு. அப்புறம் அவரே மாற்றிக்கிட்டு அப்படி இல்லை, தெற்கால எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, தென்னிந்தியா மொழியெல்லாம் சொன்னார். இப்படியெல்லாம் பண்ணாங்க. சென்னையில் ஒரு ஆய்வு மையம் வச்சுருந்தாங்க. செஞ்சாட்சி கோட்டை ஃபுல்லாக அங்கேயே ஒரு கல்லூரி இருந்தது. இவங்களுக்காக அதிகாரிகளாக வர்றவங்களுக்கு, வெள்ளைக்காரர்களுக்கு அதிகாரிகள் இருக்கிறது. அது சார்ந்த ஒரு மொழியியல் ஆய்வெல்லாம் பண்ணாங்க. அந்த துறையில் அங்கே எல்லீஸ்ங்கிற ஒரு ஆங்கிலேயர் இருந்தார். இன்னொரு ஆங்கிலேயர் தெலுங்கு மொழி ஆய்வு பண்ணி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். ஆந்திரா பற்றி தெலுங்கு மொழியை பற்றி எழுதினார். அதுக்கு முன்னுரை எல்லீஸ் கொடுத்தார். பெரிய முன்னுரை. அதில் எல்லீஸ் அவர் தான் முன்னே அடிச்சு சொன்னார், சமஸ்கிருதத்திலிருந்து தென்னாட்டு மொழிகள் பிறக்கவில்லை, இது தனி மொழி குடும்பம். அவர் டிராவிடெல்லாம் சொல்லல எல்லீஸ், இது தனி மொழி குடும்பம். மூத்த மொழி தமிழ். இதில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் அவர் நல்ல ஒரு முன்னோர் எழுதினார். திராவிட வேலையெல்லாம் அவர் பண்ணலை. இப்படி இந்த மொழி ஆராய்ச்சி போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கு. பண்ணிட்டு இருக்கும்போது தான் கால்டுவெல் சேர்றாரு. அவர் மொழி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, மொழி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தவர்
இன ஆராய்ச்சி, இன முடிவுகளை சொல்றாரு, ஆராய்ச்சி பண்ணல. நீங்க லிங்குஸ்டிக் ரிசர்ச் பண்றாங்க, எதுக்கு எத்னிசிட்டியில போய் மாட்டிக்கிறானே அந்த ஆசை, அந்த பொருந்தா காமம் பாங்கல்ல, அது மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க. அது ஒரு இனமும் சொல்றேன், நான் சொல்றேன், மொழியோட போயிருந்தா ஒரு பிரச்சனை இல்லை, கூட கொஞ்சம் தொலைஞ்சு போயிருக்கலாம். இனமும் சொல்லி அந்த இனத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்னு விரும்புறாருங்க. அந்த இனத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன பண்றாருனாக்க, திராவிடன் நான் வைக்கிறேங்கிறாரு. யாராவது மொழியாராய்ச்சி இப்படி நான் வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா? காரண காரியங்களோட தான் சொல்லணும். இதை படிக்கிற ரொம்ப படிக்கல, சொல்லிடுற பற்றி. I have designated the languages now to be subjected to comparison by a common term because of the essential and distinctive grammatical characteristics which they all possess in common, and in virtue of which join to the possession of common large number of roots from a common origin, and as forming a distinct family of tongues. Said. This family was at one time styled by European writers Tamulian or Tamulic. எனக்கு முன்னாடி இருந்த ஐரோப்பிய எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள் இந்த மொழி குடும்பத்தை தமுலிக் அல்லது தமுலியன் என்று பேர் சூட்டினார்கள். சொல்றாங்க, சரிதான் நான் மொழியாக்கம் பண்றது. This family was at one time styled by European writers Tamulian or Tamulic. But though Tamil is the oldest and most highly cultivated member of the family, and that which contains the largest proportion of the family inheritance of forms and rules, yet as it is after all but one dialect out of several. வளர்ச்சியடைந்த மொழியாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் இது ஒரு மூல மொழிகள், ஒரு டைலக்ட் தான், ஒரு கிளை மொழி தான். and does not, இது தமிழ், and does not claim to be the original speech of which the other dialects have been derived. எல்லா மொழிகளும் இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது, கிளைம் பண்ண முடியாது. as it is desirable to reserve the terms Tamil and Tamulian as the used Tamulian, written Tamil and Tamulian, to denote the Tamil language itself and the people by whom it is spoken. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த மொழி குடும்பத்தை எல்லாம் தமிழியன் தமிழுக்கு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வேண்டாம், தமிழ் பேசுகிறவங்களுக்கு மட்டும் அந்த பேரை வச்சுக்கலாம். I have preferred to designate this entire family by a term which is capable of a wider application. One of the earliest terms used in Sanskrit to designate the family seems to have been that of Andhra Dravida Bhasha, the Telugu Tamil language, or rather, அதனால ஐ ப்ரெஃபர்ட் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஐ ப்ரெஃபர்ட்னா விரும்பி தேர்வு செய்யறதானே. அப்படி ஒரு இனத்தை தேர்வு செய்ய முடியுங்களா சார்ந்தது இல்லாமல்? ஐ டிசிக்னேட்டுங்கிறாரு, பேர் கொடுக்க விரும்புகிறேன். இது ஒரு ஆய்வுங்களா? அது அவர் பார்த்து இது ஆய்வாக்கு இதை எடுத்து வச்சுட்டு இந்த போடு போடுறீங்களா? நீங்கள் ஆய்வாது அவருக்கே ரொம்ப போய் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஐ டிசிக்னேட்டட். பிரீமியர் டிசிக்னேட்னா என்னங்க? ஒரு பேருக்கு போகிறவர். டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ட் ஆகிட்டாருன்னா பதவிக்கு என்ன பிரமாணம் எடுத்துக்கணும்னா டிசிக்னேட் தானே. அது மாதிரி இனத்து பேரே லாங்குவேஜ் பேர பேர் பட்டா சொல்கிறது முதல் வயசு அந்த சுவாமி ராபர்ட் காங்கிரஸ் சொல்கிறது.
அதுபோல் ஐ ப்ரிஃபர், நான் விரும்பி தேர்வு செய்கிறேன் இந்த திராவிடன். எங்கே இருக்குன்னா மனு தர்மத்தில் இருக்கிறார். அதை மாநிலப்பட்ட சொன்னதும் அவர் சொன்னார் இந்த ஆந்திர திராவிட பாஷா. அடுத்தது தி வேர்ட் ஐ ஹவ் சோசன் இஸ் திராவிடியன். பார்த்த திராவிடியன் from Dravida, the adjectival form of Dravida. இது எங்கே இருக்கிறன்னா I can find, I admit that it is not perfectly free from ambiguity. குழப்பமில்லாத முழு சொல்லாக்கல்ல இது. அதே சொல்லிக்கிறார் குழப்பமில்லாத. It is term, however, already being used more or less distinctly by Sanskrit philologists. சமஸ்கிருத மொழியாளர்களால் சொல்லப்பட்ட ஒரு சொல்ல எடுக்கிறேங்கிறாங்க. அப்படி யார் மொழி? ஃபிலாலஜிஸ்ட்னா மொழியல் தானே, தத்துவங்களா? பிலாசபி வேற, இது ஃபிலாலஜி. ஃபிலாலஜிஸ்ட் யாரு? மனுவை தத்துவம் சொன்னாலும் பரவாயில்ல, மனுவை மொழியலாளர்றாங்க. மனுதர்மத்தை however it has already been used more or less distinctly by Sanskrit philologists. சமஸ்கிருத மொழியலாளர்களாக சொன்னது as a generic appellation for the South Indian people and their languages. சமஸ்கிருத மொழியலாளர்களாக சொல்லப்பட்டிருக்காங்க. தென்னிந்திய மக்கள் சொல்றதுக்கு மொழி பிடிக்கிறது. It is the only single term they seem ever to have used in this manner. I have therefore no doubt of propriety of adopting it. Manu says the following types of Kshatriyas have gradually sunk into the state of Virishala, outcast. 4 வருடத்துல சத்திரியர்கள்ல ஒரு பிரிவு சீரழித்து போச்சு. அதுக்கு பேர் விரிசாலான்னு பேரு. அவங்க யாருன்னா அவுட்காஸ்ட், ஜாதியற்றவர்கள். அவங்க ஒரு 10-12 பேர் இருக்காங்க, குழுக்கள் இருக்கு. அதுல ஒன்று திராவிடான்னு சொல்லப்பட்டிருக்கு. மனு சொல்றாரு, அதுக்கு நம்பர்லாம் கொடுத்துருக்காரு, நம்பர் கொடுத்துருக்காரு. அதனால நான் அதையும் எடுத்து மனுவை மனுவை இந்த நம்பர்லாம் சொல்றாரு. சத்திரியான்னு சொல்லியிருக்கு, அதை படிச்சிடறேன். மனுவில் சொல்லியிருக்கு, அதனால நான் எடுத்துக்கிட்டேங்கிறாரு. இந்த பாருங்க, மனுவில் 1வது அத்தியாயத்தில் அது 32வது சூத்திரம். சத்திரியர்கள் உபநயனம் முதலான கிரியைகளை விட்டதாலும் பிராமணர்கள் மூலமாக யஜ்யங்கள், பிராயச்சித்தங்கள் முதலானவைகளை பற்றி தெரிந்து கொள்ளாமையாலும் மெல்ல மெல்ல சூத்திரத்தன்மை அடைந்தார்கள். அடுத்தது தெளிவாகுது. அப்படி சூத்திரத்தன்மை அடைஞ்சவங்க யாராரு? பழங்குடிகள். அந்த ஆரியர்கள் 4 வருடத்துக்கு கீழே, 4 வருடத்துக்குள்ள வராமல் அதுக்கு கீழே. ஞாபகத்துக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் நம்மளையெல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க, பிராமணர்கள் ஒருபொழுதும் 4 வருடம் பேசவில்லை, 2 வருடம் தான் பேசினார்கள். 1 பிராமணர்கள், தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடக்க 4 வருடம். 1 பிராமணர்கள், 2வது சூத்திரர்கள். சூத்திரர்களுக்குள்ள ஒரு சப் டிவிஷன் பஞ்சமாசம். சரி, இந்த நம்ம ஐயா ஆளுகள் சொல்லுவோம். எங்கேயாவது எடுத்தாரு மனு நெருங்கி இந்த சீரழிஞ்சாண்டது மாதிரி சத்திரியன்லேருந்து ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்காமலும் புறந்தள்ளப்பட்டு கிடந்த போயிடுவாங்க பழங்குடிகளில். அவங்க ஒரு 7-8 அவங்க 7-8 பேர் உள்ளவங்க. பவுண்ட்ரகாஷ், சௌட்ரா, திராவிடா, காம்போஜானா, ஷாகா, பாரதா, பங்களவாஷ், சீனா, கிராதா, தரதா, கஷா. இதெல்லாம் சான்ஸ்கிரிட்லேயும் இந்த சூத்திரம் இருக்குது, அப்படியே மொழியாக்கம் இருக்குது. இதில் எது எடுத்தேங்கிறாரு, அது திராவிடான்னு சீரழிந்த பிரிவு. 4 வருடத்துக்கு தகுதியற்ற அவுட்காஸ்ட். அந்த அவுட்காஸ்ட் ஒரு பிரிவு திராவிடா. அவரே தான் சொல்றாரு, மொழியாக்க முடியும் காதலியாக சொல்றாரு. அந்த திராவிட எடுத்தேங்கிறாரு. இது நமக்கு பொருந்துமாது.
இது தூக்கிட்டு அலையலாமா? இது கூடாது. யார் மறுக்கன்னா மறுக்கலாம், முடிச்சவரோட பார்த்து நான் எதுவும் போய் பார்த்தாங்க பேர் பேசிக்கிறேன். இது தப்புன்னு சொல்லணும். இது ஆரியர்கள் உருவாக்கியது. அதனால தான் இப்போ திராவிடங்கிறது அவங்களுக்கு தான் பேர், நமக்கெல்லாம் இல்லை. இப்போ சந்திர காஞ்சி மடத்துக்கு போயிருக்காருல, அவர் பேர் என்ன? திராவிட். அவர் பேர் திராவிடர்கள். அவர் பேர் அவர் மட்டும் இல்லை, பிராமணர்களுக்கு தான் திராவிடன்னு பேர் வச்சாங்க, தமிழர்கள் வச்சது இல்லை. ஏன்னா அது அந்த ட்ரெடிஷனில். அதான் மயிலாப்பூரில் சமஸ்கிருத கல்லூரி பேராசிரியர் ஓய்வு பெற்றோர் மணி திராவிட், பிராமணர் தான். அவர் போய் நம்ம தம்பியெல்லாம் பேட்டிக்கிட்டு இருந்தாங்க. குடும்ப பேர் திராவிட். ராகுல் திராவிடன்னு கிரிக்கெட் வீரர், பெங்களூர் இருந்தவர். அவரை பேட்டி கண்டாங்க. நாங்கள் பூர்வ குடும்பம் கும்பகோணம் பிராமண குடும்பம், எங்கள் குடும்ப பேர் திராவிடன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதில் காஞ்சி சங்கராமணத்தில் 71வது பீடாதிபதியாக ஆந்திர மாநிலம் அண்ணாவரம் பகுதியிலிருந்து சேர்த்திருக்கிறது. படித்து வந்துட்டார். அவர் பேர் வெங்கட சூரிய சுப்பிரமணியம். அப்பா கணேச சர்மா திராவிடு. இப்போ வந்துருக்காரு சங்கராச்சாரியார், காஞ்சி சங்கராச்சாரியார் பேர் கணேச சர்மா திராவிடு அவர் பேர். நம்ம பண்டைய காலத்தில் யாராவது நமக்கு நம்ம பேர் பண்ணி திராவிடம் வச்சுக்கணும்னா திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்துறது கிடையாது. விஜயநகரம் என்ற ஆட்சிக்கு பிறகுதான் திராவிடர் என்பது தமிழ்நாட்டில் குழப்பம் உண்டாங்க. அப்படி இருக்கு. எதுக்காக சொல்கிறோம்னா, 2 முறையிலையும் நீங்கள் தமிழ் இனத்துக்கு ஒன்று பாரதியன்னு சொல்லு, இல்லை இந்தியன்னு சொல்லு. கான்ஸ்டியூஷனில் இல்லாத இந்திய அரசு சட்டம் அப்படியெல்லாம் ஒரு இனத்தை சொல்லவே இல்லை. அதை சொல்லுன்னா அங்கே ஒரு திணிப்பு, தமிழ்நாடு உள்ள ஒரு திணிப்பு திராவிடன்னு சொல்லுது. இப்போ நம்ம தமிழை என்ன வருது, எங்கே வருது? இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் பிறந்தவர்கள் முதல் குடி மூத்த குடி, நம்ம மொழி தான் முதல் செம்மொழிங்கிறாங்க. இங்கே இருக்கார் இவர் ஐயா எம்ஐடியில் இருக்கார் பேராசிரியர் நோம் சாம்ஸ்கி, 96 வயசு, அமெரிக்காவில் இருக்கிறது தான். அவர் 2 விஷயத்தில் இருப்பார். 1 மொழியியல் ஆய்வாளர், 2 சிவில் ரைட்ஸுக்காக போராடக்கூடியவர். 2லையும் இருப்பார். தமிழ்நாட்டுக்கு 2 முறை வந்திருக்கார், 2 தடவை வந்திருக்கார் தமிழ்நாட்டுக்கு. ஒரு கூட்டத்தில் நான் கலந்துட்டு பார்வையாளர் கலந்துருக்கேன். இந்து பத்திரிகையினுடைய உரிமையாளரும் ஆசிரியர் என் ராம் அழைத்து வந்தார். ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டாக சென்னையில் அவர் மொழியியல் ஆய்வு பண்ணது என்ன பண்ணார்னா, ஒரு மூல மொழியிலிருந்து மற்ற மொழிகள் பிறந்தன என்ற கோட்பாடு சரியில்லை. அதுதான் அந்தந்த ஏரியாவில் அங்கங்கே சூழ்நிலைக்கு ஏற்ப மொழி பிறந்திருக்கும் சொல்லிட்டு கடைசி ஒரு 10-15 நாள் முடித்த தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போ சொன்னார், நான் அப்போ தான் நம்பினேன், அது இல்லை, ஒரு மூல மொழியிலிருந்து தான் பல மொழிகள் உருவாவதற்கான சான்றுகள்லாம் இருக்கின்றன, எனக்கு தெரியுது. தான் லாங்குவேஜ் வளரக்கூடிய வாய்ப்பே தான். அந்த மூல மொழிகள் எதுன்னா 2 மொழி சொல்கிறார். ஒன்று தமிழாக இருக்கலாம், இன்னொன்று ஆப்பிரிக்காவில் பேசக்கூடிய ஒரு மொழி சொல்கிறார். அந்த பேர் எனக்கு பார்த்து 2 மொழி சொல்கிறார். இப்படி ஒரு மொழி, இப்படி ஒரு இனம், 4000-5000 ஆண்டு முடி தமிழ்நாடுன்னு பேசின ஒரு இனம். அதுக்கு நீங்கள் அதனுடைய தாயகத்தையும் இனத்தையும் பேரையும் மாற்றி சொல்ல நாம் அனுமதிக்கக்கூடாது. இது ஏன் சொல்கிறோம்னா, இப்படி அனுமதிக்கிறது என்பது இயற்கையாக நமக்கு தரக்கூடிய உளவியல் ஊக்கத்தை நாம் நம்முடைய முன்னோரிடமிருந்து நம்முடைய மரபிலிருந்து பெறக்கூடிய ஒரு உளவியல் பெருமிதத்தை இழந்து உதிரிகளாகிவிடுவோம். ஞாபகம் வச்சுக்கணும், உதிரிகளாகிவிடுவோம். அதுதான் சொல்கிறது. எந்த பேர் இருந்தானா கூட அந்த பேரையா நீங்கள் இருந்திக்கிறீங்க. எந்த பேர் இருந்தாங்கன்னா எங்கள் சில பேர் உள்ள பேர் கொண்டாடவங்களை உள்ள பேர் திட்டு போட்டுமே பாரதியன்னு இந்தியன்னு ஏன் நினைக்கிறீங்க, திராவிடன்னு ஏன் நினைக்கிறீங்க, எந்த பேர் இருந்தாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, எங்கள் இனத்தை சீரழிக்கிறது. எனவே அந்த நோக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. இனமே இல்லாமல் உலகம் கூட மனித குலம் உண்டானா வாழ்த்துக்கள், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் ஒரு யாரும் கேள்வி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம முன்னோர்களாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நடக்கிறது என்ன, உலகத்தில் நடக்குது சண்டையை இனச்சில் தான் நடக்குது. உங்களுக்கு தெரியும், உலகமயம் குளோபலைசேஷன் எங்கெங்க பிறந்தது? இங்கே தான், யூஎஸ்ல தான் பிறந்தது. 90களில் சில இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். 90களில் அதுதான் பெருசாக
உலகம் ஒரு கிராமமாகிவிட்டது, உலகம் ஒரு கிராமமாகிவிட்டது, பெரிய பேச்சு. இப்போ அமெரிக்க குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாரு? உள்ளூர் மயம் இருக்கிறார். உலக மயம் பிறந்தது இங்கே தான். இப்போ புதுசாக உள்ளூர் மயம் பிறந்திருக்கிறது இங்கே தான். ஏன்? அவர்களுக்கு தேவைப்படுகிறது. மெக்சிகோலேருந்து வர்றாங்க, அங்கேருந்து வர்றாங்க, இங்கேருந்து நம்ம இனம் அழிஞ்சு போயிடுவோம், நம்ம சிறுபான்மை ஆயிடுவோமோ, வந்தவங்க எல்லாம் மெஜாரிட்டி ஆகிடணும், நம்ம தொழில் பாதிக்கப்படுது, நம்ம வணிகம் பாதிக்கப்படுது, நம்ம வறுமையில் இருக்கிறோம், வந்தவர்கள் தொழிலாளருக்கு செழிப்பாக இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அவர் தானே ஓட்டு போட்டுருக்காங்க. ஜனநாயகத்தில் மிஞ்சி இருக்கக்கூடிய, உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய அமெரிக்க மக்கள் உள்ளூர் மயம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அதை கொஞ்சம் அவங்க உரிமை நம்ம குறிக்கணுங்க. உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நடக்கிற போரெல்லாம் இனப்போர் தான். இஸ்ரேல் பாலஸ்தீனை அழிக்க போறது என்ன போறது? அமெரிக்கான போரா? இன அழிப்பு போர். ஒரு இடத்தை அழிச்சிட்டு தானே ஆக்கிரமிச்சது எல்லாத்தையும். ரஷ்யா உக்ரைன் மேலே போரிட்டு இருக்கா. எதுக்காக? அவங்க தனி இனம், சோவியத் யூனியனில் இருந்தவன் தான். இப்போ பிரச்சனை. அவன் ஒன்று சொன்னானா, அமெரிக்கா தலைமையில் உள்ள நேட்டோவில் சேரப்போகிறோம்னு சொல்லிட்டாரா அவங்க. அது என்ன அவன் விருப்பாங்க? அவன் நாடு சாவரின் கண்ட்ரி, சேர்றது ரைட்டாக தப்பாங்கிற கருத்து வேற. அவனுக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? நேட்டோவில் சேரேன்னு சொல்லிட்டான்னு படையெடுக்க பற்றி படையிறது. இப்போ லட்சக்கணக்கில் சாவுறாங்க. இனப்பிரச்சனை தானே அது. உலகம் முழுக்க நடந்துக்கிறது இனப்பிரச்சனை. தமிழர்களிடம் வந்து இனத்தை பற்றி சிந்திக்காத குறுகிய பிராந்திவாதம்னா என்ன? மற்றவங்கெல்லாம் பேசும்போது நாங்கள் பேசாத பிராந்தி ஒயினாக மாறிடும். மற்றவங்கெல்லாம் பேசினா அமுதமாக இணைக்குமா? அது ஞாபகம் வச்சுக்கிட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ் பங்கு, தமிழ் மொழி பங்குங்கும்போது நம்ம மொழி இருக்க வேண்டும், நம்ம மொழி வளர வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வந்து வாழ்க்கை கிடைக்கும். இல்லைன்னா நாடற்றவர்களாக, நாடற்றவருடைய கூட்டத்தில் ஒரு கூட்டமாக போயிடுவோம். வளர்ச்சியும் இருக்காது. நீங்கள் திருவள்ளுவர் பரம்பரை, தொல்காப்பியர் பரம்பரை, உலகின் முதல் மொழி உங்கள் தாய்மொழிப்பா அப்படி சொல்லும்போது இருக்கிற பெருமிதம், உங்களுக்கு ஒரு ஊக்கம் என்பது, நீ யாருன்னே தெரியாதுப்பா, நீ கேரா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் உனக்கு வருமா? வளர்ச்சி அடையுமா? இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் தப்புனா, நான் பேரனதாக பண்ணுறேன்னு சொன்னால் ஊரில் பெரியவர் கொஞ்சம் யோசிப்பாங்க. குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருப்பான் தெருவில். பல பேர் சொல்லி பார்ப்பாங்க, கேட்கவே மாட்டான், கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு பெரியவர் பேச, அந்த வெங்கடேசர் பேரனா நீ இப்படி பண்ணுற, உன் தாத்தா எப்படி தெரியுமா? யோசிப்பா. ஒரு நிமிஷம் தாத்தா பெருமை அவன் மூலையில் நம்மள வேலை செய்யுது, அவன் மரபணுல வேலை செய்யுது. கொஞ்சம் யோசிக்கிறான். அந்த ஊக்கம் நம்முடைய தமிழன் தமிழச்சி ஒவ்வொருவரும் பெறுவதற்கு உரிமை இருக்கிறது. நான் யாரையும் அடியே நம்ம படிப்பதில்லை. நாங்கள் வாழ்ந்த இனம். இன்றைக்கு பிற மொழி தயவு இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. அதை சீரெடுத்து குட்டிச்சோறு பண்ண நாட்கள், மொழியாக கலைச்சோறு உருவாக்கம் பண்ண நாட்கள் பழைய காலத்தில். அதான் அடிக்கடி சொல்றது, ஆக்சிஜன்னாக்க உயிர் வழின்னு சொல்றது இப்போ வந்துருக்கு. அதுக்கு அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிறது என்ன மொழியாக்கிறதுக்கு பிராணவாயு, சமஸ்கிருதம். இதெல்லாம் கெட்ட உள்நோக்கத்தை உருவாக்கணும் தானே. பிராணம் தானே உயிர்னு தமிழ் இல்லையா? வழி என்பது சூறாவளி, காற்று என்பது சாதாரண புழங்குறது இல்லையா? இல்லை காற்றினோட நீ பண்ணிட்டு போ. வாயு என்பதை அப்படியே சொல்லலாம், காற்று சொல்லக்கூடாதா? உயிர் காற்றுன்னு சொல்கிறது. ஆக்சிஜன் மொழியாக்க பண்ணுறவங்களா இங்கேருந்து வந்தாங்க. உயிருங்கிறது பேச புரியாமல் இருந்தாங்களா? காற்றுன்னா புரியாமல் இருந்தாங்களா? அப்போ அது ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. தண்ணீரை ஜலம்ங்கிறது அந்த மொழியை நம்ம சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் இங்கே தண்ணீரை மாற்றும் பொழுது தான். ஏன் நாங்கள் பல தடவை கேள்விப்பட்டிருக்கேன். காமராஜர் அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவராக வர்றாரு. என்ன பத்திரிகையில் போடுறாங்க? சில பத்திரிகையில் காங்கிரஸ் அக்ராசனர் காமராஜ். என்ன புரியும் எங்களுக்கு? அக்ராசனர் தான் என்னெல்லாம் பண்ணுறாரு, எது சுரட்டாரா இது எடுத்து. அது தினத்தந்தியில் போட்டாங்க. அனைத்து இந்திய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர். இப்போ புரியுது இல்லை? இந்த தலைவரை எல்லாம் சொன்னாங்க. அக்கராசனர் இக்கராசனர் இது சொன்னா என்ன குறைஞ்சி போயிடும். மேட்டூரில் ஜலமட்டம்னு போடுவாங்க.
தினமணிலே வரும். வேட்டை தண்ணி எவ்வளோ இருக்குன்னாங்கன்னா பார்க்கணும். தஞ்சாவூர் தரவங்க பார்த்தா மேட்டூரில் ஜலமட்டம். என்னடா ஜலமட்டம்? இது அதுக்கு புண்ணு வந்து ஜலம் அடிக்கிறாங்க மேட்டூருக்கு. இது புண்ணு ஏற்பட்டு ஜலம் அடிக்கிறா. தண்ணீர் இப்போ போடுறாங்க நல்லா. அது இப்போ வைத்தியநாதர் நல்ல தமிழ் பயன்படுத்துறாரு. உள்ள ஆசிரியர் வைத்தியநாதருக்கு நல்ல ஆசிரியர். திருத்தத்தில் தான் நல்ல தமிழ் வர்றதில்லை. இப்போ மருத்துவமனைன்னு வரும் தினமணியில், ஆஸ்பத்திரின்னு வரும் இப்போ தினத்தந்தியில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கவர்னர்னு வரும் தினத்தந்தியில், தினமணியில் ஆளுநர் வரும். அதாவது அவங்களுக்கு பொறுத்து இருக்கு. நல்லா இப்போ தினமணி மாறி இருக்கு. ஆனால் நாங்கள்லாம் படிக்கும் போது மேட்டுக்கு ஜலமட்டம் தானே போட்டு இயங்குறேன். அது தெரியாமல் யதார்த்தமாக போட்டது. அது சூழ்ச்சி தானே. அது ஒரு மொழி ஆயிடுச்சுன்னு ஒரு மொழி ஆகியதை கொண்டு வர வேண்டியது. அப்படித்தான் இன்னைக்கு இந்தியை கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இந்திய அரசில் வந்து நீராற்றல் துறைன்னு இருக்கு, வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரின்னு இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. காங்கிரஸ் ஐக்கிய ஆட்சி எடுத்தாங்க. அதுக்கு பேர் ஜல் சக்தி. சான்ஸ்கிரிட் பேர் ஜல் சக்தின்னு தான். தமிழில் எழுதினாலும் எழுதணும், இங்கிலீஷில் தான் எழுதணும். நீங்கள் மொழியாக்கம் செய்து எழுதக்கூடாதுன்னு அந்த இடத்துல அதுக்கு ஆணை இருக்குது. அப்படி பண்ணால் செல்லாது, அது அஃபீஷியல் நேம் ஆகாதுங்கிறாங்க. இப்படி பண்ணால் எப்படி சொல்லுங்க? அதனால் இந்த மொழி திணிப்பு என்பது மொழிக்கு இருக்க வாயு, அதிலேருந்து பாதுகாக்கணும். இங்கே இருக்கிற நீங்கள் தமிழை பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, தமிழ் படிக்கணும். அந்த பிள்ளைகள் தமிழில் பேசணும்னா குடும்பத்தில் தமிழில் பேசணும், தாய் தகப்பன் பேசணும். இங்கிலீஷும் நல்லா படிக்கட்டும், நல்லா பேசட்டும். இருமொழி கற்றுக்கிட்டு இருமொழி பேசுறது ஒன்றும் கடினம் அல்ல. நம்ம தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க, பல குடும்பங்களில் இருமொழி இருக்கும். தமிழ் பேசுவாங்க, அவங்க தாய்மொழி தெலுங்கா இருக்கும், கன்னடமாக இருக்கும், சௌராஷ்டிரமாக இருக்கும், மராத்தியாக இருக்கும். வீட்டில் சரளமாக அந்த மொழியில் பேசுவாங்க, சரளமாக பேசுவாங்க அந்த மொழியில். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதுபோல் நீங்கள் சரளமாக தமிழ் பேசுங்க பிள்ளைகளோட, அவங்களோட பேசட்டும். ஒருத்தர் தமிழில் பேசுங்க. ஆங்கிலத்தில் நல்லா படிக்கிறது வாய்ப்பு இருக்குது. பள்ளியிலையும் சரி, கல்லூரியிலையும் சரி, பிள்ளைகளோட விளையாடணும் சரி, அது இயல்பாக வந்துடுது. நல்லா படிக்கட்டும், அதுலேயும் அறிவாற்றல் பெறணும், மாற்றுக்கருத்து இல்லை. இருமொழியில் வல்லுநர்களாக, நீ மொழி ஆராய்ச்சி இல்லை, பேசக்கூடியவர்களாக, எழுதக்கூடியவர்களாக இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வரணும். அடுத்த அந்த காலத்தில் பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்களை தமிழில் கொண்டு வாங்க அப்படின்னு பாரதியார் பண்ணார். அது தேவைதான். இப்போ நம் நாட்டு நல்ல இலக்கியங்களை, நல்ல நூல்களை ஆங்கிலத்தை கொண்டு வந்து சேர்க்க அவ்வளோ பேர் இருக்கிறீங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை. சிலப்பதிகாரத்தை அப்படியே அந்த அருமை குறையாமல் இங்கிலீஷில் எழுதி கொடுத்துல பார்ப்போம். படிக்கிறது அவங்க பிள்ளைகளுக்கு கதைகள், நம்ம ஊரில் கதைகள் இருக்குது, நல்ல கதை புத்தகங்கள் சிறுவர்களுக்கு நல்ல நல்ல புத்தகமாக இருக்குது. அதை அப்படியே ஆங்கிலத்தில் எழுதி கொடுங்க, படிக்க நம்ம அவங்களும் படிக்கட்டும். நம்முடைய புறநானூறு, அகநானூறு, நம்ம திணை வாழ்க்கை, இதை பற்றி ஆய்வாக எழுதுங்க, இங்கே உங்கள்கிட்ட கொடுங்க, படிக்கட்டும். நம்மிடமிருந்து இவர்கள் தெரிந்து கொள்வதற்கான செய்திகள் இருக்கின்றன. இங்கிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் மட்டுமே நமக்கு இருக்கின்றன என்ற தாழ்வு மனப்பான்மை தமிழர்கள் இருக்க வேண்டாம். நம்மிடமிருந்தும் கொடுக்கணும், நாம தான் கொடுக்கணும். இதுவரைக்கும் நமக்கு தமிழை பற்றி பெருமையாக எழுதினவங்கலாம் ஆங்கிலத்தில் எழுதினவங்க தான். நம்ம ஆட்கள் எழுதுறதில்லை. எழுதினாலும் தப்பும் தவறுமா எழுதுறது. ஆங்கிலேயர்கள் தப்பு தவறுமா எழுதுவாங்க. நாம் சரியாக எழுத வேண்டும், பேச வேண்டும். அந்த பணியை செய்யுங்கள். நம்முடைய தமிழ் மொழி காப்பு பணி, இனக்காப்பு பணி. அடுத்தது, தமிழ்நாடு சரியாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது, தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது என்ற நிலை இருந்தால்தான் வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் பாதுகாப்பும் மதிப்பும் கிடைக்கும். தொடர்பருந்து போகக்கூடாது. இங்கே ஒரு சிக்கல் என்றால் கேட்பதற்கு தமிழ்நாடு இருக்கிறது, தப்பு தண்டா செய்யறதுக்கு இல்லை. நேர்மையாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு மனித உரிமை பறிப்பு ஏற்பட்டு ஒரு பாதிப்பு என்றால், எனக்கு ஒரு தாயகம் இருக்கிறது, 8 கோடி மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஒரு ஊக்கம். நீங்கள் இங்கேயே தொடர்ந்து வாழ்ந்தாலும் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அது அடிப்படை இருப்பு, அடிப்படை மூலதனம் நம்முடைய இனம் அங்கே இருப்பது. அந்த உறவோடு இருக்க வேண்டும். அந்த உறவு குடும்பத்தோடும் இருக்க வேண்டும், தமிழ் இனத்தோடும், தமிழ் மொழியோடும், தமிழ் நாட்டோடும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவோடு இருக்க வேண்டும். நாங்களும் இன்றைக்கு நம்முடைய இன பிள்ளைகள், ஆண்களும் பெண்களும் வெளிநாடுகளில் தகுதியால், சிறப்பால், கல்வியால் படிகள் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நம்முடைய மக்கள். அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் நாம் தலையிட வேண்டும் என்ற உணர்வோடு நாங்களும் இருக்க வேண்டும். நீங்களெல்லாம் இப்படி பல நாடுகளிலே போய் பணியாற்றுகிறீர்கள் என்ற பெருமிதத்தோடு நாங்கள் சொல்லும் பொழுது அங்கே வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு ஊக்கம் பிறக்கும். அப்படிப்பட்ட உறவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்வது நம்முடைய தமிழ் தான், நம்முடைய தமிழ் தாய் தான். நன்றி, வணக்கம். நன்றி சிறப்பான பேரை. அடுத்து ஐயாவை சிறப்பித்த பொருளாளர் சண்முகம் பச்சன் அவர்களை பொன்னடை பார்க்க சிறு பரிசாக புத்தகம் கொடுங்க. ஒரு நிர்வாக இயக்குனர் சத்யராஜ் அவர்கள். இப்பொழுது நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது. ஒரு சிறு கலந்துரையாடல் மாதிரி இருக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்கம்மா. எங்கள் பசங்களுக்கு நாங்கள் தமிழில் தான் நல்லா தமிழ் ஸ்கூல்லாம் போடுவோம்லாம் பண்ணோம். நடுவில் அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே விட்டு போச்சு. அது எங்களுக்குள்ளேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னோட அவங்க வந்து நம்ம ரொம்ப அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முடியாது. ஒரு சிலர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பட் நானும் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு முயற்சியில் அது எப்படி நம்ம அதுலேருந்து மீண்டு வர்றது, அதில் எப்படி வெற்றி காண்றதுன்னு கொஞ்சம் அட்வைஸ் உள்ள குறைகள் தேவைப்படுறாது. நம்ம வீட்டிலம்மா நமக்கு வந்து கேள்வி கேள்விதான் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம பிள்ளைகள் தமிழில் பேச தேவைதான் மிக முக்கியம் நானும் நினைக்கிறோம். எங்கள் வீட்டிலலாம் அப்படி முழுசாக அதை ஒரு வெற்றி அடைய முடியலை. அது என்ன குறைன்னு தெரியலை. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. அதுங்களாம்மா அதுதான் கேட்குறாங்க. அது என்ன செய்தின்னா, ஒன்று பரவலாக எல்லாரும் அதை கடைபிடிக்கணும். நம்ம தமிழ் குடும்பங்கள் எல்லாருமே ஒரு 90 விழுக்காடாவது நம்ம கடைபிடிக்கணும். நம்ம வீட்டில் தமிழில் பேசுறது, வெளியில் நமக்குள்ளே சந்திச்சா தமிழில் பேசுறது, நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் பிள்ளைகளுக்கு அதை பின்பற்றுவாங்க. நம்ம பிள்ளைகள்கிட்ட தமிழில் பேசலாம், தமிழ் படிக்க வைக்கிறோம், தமிழ் வந்துருந்தாங்க. அப்படி அது மட்டும் பத்தாது. அது ஒரு கடலில் பெருமையாக கிடச்சது மாதிரி கொஞ்சோடு தான் இது. முழுக்க ஆங்கில சூழலே இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு தமிழர்கள் ஒருவருக்கு ஒரு சந்திச்சா தமிழில் பேசுறது, பெற்றோர்கள் தனக்கு கணவன் மனைவி இடையில் தமிழில் பேசுறது, உறவினர்கிட்ட தமிழில் பேசுறது, தங்களுடைய பிள்ளைகளிடம் தமிழில் பேசுறது. அதை சொல்லும்போது அன்பா இணக்கமா இப்படி பேசுப்பா அப்படி பேசுப்பா இதான் மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தணும். திட்டிடக்கூடாது பிள்ளைகளை. அப்போ தமிழ்னாலே திட்டு வாங்குவோம் அப்படின்னு ஒரு அலர்ஜி வந்துடும், தமிழ் அலர்ஜி வந்துடும். அது மாதிரி இல்லாமையும் பார்த்துட்டு நம்ம பேசணும். எல்லா குடும்பங்களும் அது மாதிரி பின்பற்றும் பொழுது அது வரும். நம்ம உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும். நம்ம ஈழத்தமிழர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஈழத்தமிழ் எவ்வளோ கல்வி கட்டிருந்தாலும் அவங்க எவ்வளோ ஆங்கில நாட்டில் புலமை இருந்தாலும் கூட தங்களுக்குள் சந்தித்து கொண்டால் தமிழில் தான் பேசுகிறாங்க. அது ஒரு இயல்பாக வந்துடுது. ஒரு தன்மதிப்பு பிரச்சனையாகவும் இருக்குன்னு நினைக்கிற போலவே இல்லை. வந்து அதே ஒரு குழந்தைகள்கிட்ட தமிழில் பேசுகிறாங்க. நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கேரளாவில் வாழ்கிறவங்க அப்படி பண்ணுறாங்க. மலையாளிகள் வந்து அவளுக்கு நல்லா படிச்சிருந்தாலும் தங்களுக்குள் சந்திக்கும் போது மலையாளத்தில் பேசுகிறாங்க, பிள்ளைகள்கிட்ட மலையாளத்துறாங்க. அது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. அந்த பழக்க வழக்கம் நமக்கும் வரணும். நம்ம பிள்ளைகள் தமிழில் பேசணும். பட் இது அபாயம் என்னன்னா, அந்த நேரத்தை பேசுகிறேன், நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது. இங்கே இந்த ஊராக இருக்குது, இங்கே ஒரு பிரச்சனை வருது. இப்போ ஒரு பகுதியில் குஜராத்திகளை கொண்டு போய் கையை கால் கட்டி அனுப்புனாங்கல்ல,
வெளியிருக்காங்க ஞாபகம் இருக்கா? அது சில தவறுகள் இருக்கலாம், அவங்க பதிவு செய்யாமல் இருக்கலாம், புகழாக இருக்கலாம். நாளைக்கு சட்டப்படியே பதிவு பண்ணவங்க எங்களுக்கு ரொம்ப ஓவர் பாப்புலேஷன் இது வேண்டாம் அப்படின்னு பண்ணுறாங்கன்னு வச்சுருங்க. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரும்பொழுது என்ன வரும், எப்படி வருவது? நமக்கான தாயகம் இருக்குது, நமக்கான தாய்மொழி இருக்குது என்ற நிலை வரும். அந்த பயத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் இங்கே வந்து ஒரு அடிமனசில் ஒரு ஈக்குவாலிட்டி வந்துடாது. வெள்ளையர்களுக்கும் நமக்கும் ஈக்குவாலிட்டி உண்மையாக வந்துடாது. கொடுமையான பாகுபாடுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மென்மையான நாசுக்கான கூர்மையான பாகுபாடுகள் இருக்கும். பல 100 ஆண்டுகளாக வாழக்கூடிய கருப்பு இனமும் வெள்ளை இனமும் இன்னும் ஒன்றா சேர முடியல, பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. பார்க்குறீங்களா இங்கே அவங்களுக்கு தான் பிரச்சனை. எனவே நம்மோட வந்து அப்போ நம்ம என்ன பண்ண தமிழும் தெரியாது, இங்கிலீஷோடவும் நம்ம அவங்களோட முழுசாக நம்ம ஐக்கியப்படுத்திக்க மாட்டாங்க. நம்ம 2 கட்டான ஆகிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து தமிழ் தெரியும், நம்ம பெருமிதத்தோடு இருக்கலாம். ஏன்னா நம்ம மொழிக்கு அந்த இது இருக்குது. எல்லோரும் ஆய்வு பண்ணி, அமெரிக்காக்காரங்க கூட எல்லோரும் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம மொழிக்கு அந்த பெருமிதம் இருக்குது. அந்த மொழி நம்ம தாய்மொழி, நம்ம மொழி என்ற பெருமிதத்தோடு நம்ம அதை இருக்கணும். பிள்ளைங்களுக்கு அந்த மனநிலையோடு நம்ம அந்த சூழ்நிலையை உண்டாக்கி தரணும். தமிழில் பேசக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கணும். அது பெரியவங்க தான் செய்யணும். வீட்லேயும் தமிழில் பேசணும், ஒருவர் சந்திக்கணும், தமிழ் தான் பேசணும். மெல்ல மெல்ல வந்துடும். சில 1-2 பேர் கூட வரவே இல்லைன்னா அதுக்காக ரொம்ப சோகப்பட வேண்டாம், விட்டுருங்க. வாய்ப்புள்ளவங்க மற்றவங்க கொண்டு வருவாங்க. கேள்வி இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் இப்போ வந்து அமெரிக்கா பூரா எல்லா கூட்டத்தையும் நடத்திட்டீங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது உங்கள் கருத்து தமிழர்கள் இங்கே வாழ்றது எப்படி இருக்கணும், டிஃப்ரென்ஸ் இருக்குது அல்லது உங்களோட கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் அணுகுமுறையில் பசங்க தமிழ் சார்ந்து மக்களோட பேசுனதில்லை. அதான் பார்த்து நம்ம 2018 வந்தாங்க. இப்போ எப்போ வந்து நம்ம ஐயா தனிசார், ரவி சுப்ரமணியம் 2 பேர் இங்கே இருக்காங்க. அப்போ அழைச்சது அவங்க தான். இந்த முயற்சியிலையும் தானே அதை மெனக்கிட்டு எல்லாம் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அப்போவும் பல ஊர்களுக்கு போய் அப்போ வந்து தழைக்கட்டும் தமிழ் தேசியம் என்ற தலைப்பில் என்னை பேச வச்சாங்க. இப்போ உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது, அப்போ இருந்தவங்க சில பேருக்கு இருக்காங்க. அப்பொழுது இருந்ததை விட இப்பொழுது வந்து தமிழ் மொழி இன உணர்ச்சி அதிகமாக வளர்ந்துருக்கு. இன்னும் அது வந்து ஒரு தமிழ் தேசியம் என்ற நிலையில் வளர்ந்துருக்கு பழைய காலத்தை விட. இப்போ நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறது ஏதோ ஒரு டைலக்ட், ஒரு மொழி அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒரு தேசியம், இது ஒரு நேஷனல் லாங்குவேஜ், இதுக்கு ஒரு நேஷன் ஹோம்லேண்ட் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற பெருமித உணர்ச்சி இருக்கணும். ஏதோ ஒரு மொழி பக்கத்தோட பெருமை அதை நம்ம தாய்மொழியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு இல்லை. இது மரபு வழிபட்ட பெருமைக்குரிய ஒரு இனத்தின் தாயகம், அங்கிருந்து வந்திருக்கிறோம். அதனுடைய வரசு இப்போ ஆன்மீகத்தில் கூட எல்லாம் திறந்த வள்ளலார் என்ன சொல்றாரு, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் அலனோ. எல்லாம் திறந்தவர். ஆனா இப்படி பெரிய திருக்கூட்ட மரபில் வந்தவன் நான் ஏதோ தனியாக ஒரு குதிரை இல்லை, நான் ஒரு தனி குதிரை இல்லை, நான் தனி பேதாவி இல்லை. என் முன்னோர்கள் அப்படிப்பட்டவர்கள் பெரிய ஆட்கள், அந்த வழியில் வந்தால் நானும் இருந்தேன் அப்படிங்கிற பெருமை ஒரு துறந்த முனிவருக்கே இருக்கு. சாதாரண சராசரி மனிதர்களுக்கு நான் இந்த மாதிரியான தமிழ் மரபில் வந்தவன், இந்த மொழி மரபில் வந்தவன், என்ன தாயக மரபில் வந்தவன் அப்படிங்கிற பெருமை உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும். அந்த உணர்ச்சி இப்பொழுது வந்திருக்கிறது. தமிழ் தேசியம் என்ற உணர்ச்சி என்பது நம்ம தமிழ் தேசியம் ஒரு கட்சி நடத்திக்க வேண்டியதில்லை. அது சில பேர் நடத்துக்கிறாங்க, அது புரியாமல் நடத்துக்கிறாங்க. பல பேர்ல சொல்றது இப்போ இந்திய தேசியம்னு சொல்றாங்க. அது என்ன ஒரு கட்சியா? கட்சியிலே இருக்கலாம், கட்சி இல்லாமல் இருக்கலாம். புரட்சி பேசுகிற கம்யூனிஸ்டாகவும் இருக்கலாம் இந்திய தேசியம் தான். வர்ணாசிரமம் அல்லது வகுப்புவாதம் பேசக்கூடிய கட்சின்னு சொல்லக்கூடிய இவங்களை பாஜக நல்ல ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் அவங்களே இந்திய தேசியம் தான். ஏன்னா இந்தியா ஒரு நாடு, அதில் ஒரு குடிமக்களாக இருக்கணும்னு இந்திய தேசம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன, நம்ம தமிழ்நாடு நம்ம இனம் வழிபட்ட, மரபு வழிபட்ட, வரலாற்று வழிபட்ட ஒரு தாயகம். அது ஒரு மொழி, அதனுடைய இனம் நம்ம அப்படிங்கிற முறையில் இதில் நல்லவர் இருக்கலாம், கெட்டவர் இருக்கலாம், வலதுசாரி இருக்கலாம், இடதுசாரி இருக்கலாம், முற்போக்காளர் இருப்பார், பிற்போக்காளர் இருப்பார், தமிழ் தேசியம் பேசிட்டு. ஏனென்றால் அவர் பிறந்த தாயகம், அவர் பிறந்த இனத்தை சார்ந்தது. அந்த அடிப்படையில் உருவாகணும். இது ஒரு முற்போக்கு கருத்துப்பா, இது ஒரு கட்சி கருத்து, அதனால தமிழ் தேசியம் ஏற்றுக்கல அல்லது ஏற்றுக்கல என்ற நிலை கூட அது அன்சைன்டிஃபிக். அது வரலாற்று ஆய்வுக்கு பொருந்தாலும் ஒன்று, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட முறையில் நம்ம இந்த வளர்ச்சி இப்போ ஏற்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நல்லது, மகிழ்ச்சி. அவங்களும் தனி கருத்து இருந்தாலும் சரி, எல்லாரும் தமிழ் தேசியர் என்பது பொது, அவ்வளோதான்.
உங்களுடைய முன்மொழி பற்றி உங்களுக்கு விளக்கம் என்னையா மும்மொழி கொள்கையை பற்றி உங்களோட மும்மொழி கொள்கை என்பது இருமொழி கொள்கை என்பதெல்லாம் ஒரு வரையறையாக வச்சுருக்காங்க. அவங்க தாய்மொழி முதன்மையானது, அடிஷனலாக ஒரு மொழி படிக்கலாம். ஒரு மொழியாக 2-3 மொழி கூட படிக்கலாம். முதல் மொழி இன்னொரு மொழி படிக்கலாம், எல்லாத்தையும் படிக்கலாம். மும்மொழி என்று திணிக்கக்கூடாது, அது ஒரு மொழி ஆதிக்க கொள்கையது. மும்மொழி கொள்கை என்பது ஒரு இன்னொரு மொழி ஆதிக்க கொள்கையது, அப்படி எங்கேயும் தெரியக்கூடாது. தமிழ்நாட்டில் தமிழ் மொழி நிலை எப்படி இருக்குங்க? தமிழ்நாட்டிலே ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கு. எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்புலேருந்து இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு. அந்த காலத்தில் வெள்ளக்காரன் காலத்தில் கூட அது கிடையாது. 6ஆம் வகுப்புலேருந்து ஒரு லாங்குவேஜ் எல்லா பள்ளிக்கூடத்தையும் அதான் இருந்தது. மெட்ரிகுலேஷனும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வச்சுருந்துருப்பாங்க. இப்போ ஆங்கில வண்டிக்காக வச்சுருது, அங்கே தான் ஏதாச்சும் இருக்கும் இங்கிலீஷ். மற்ற இடங்கள்லாம் 6ஆம் வகுப்புலேருந்து தமிழ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் தமிழ் தான். அப்போ எஸ்எல்சி வரைக்கும் 11ஆம் வகுப்பு வரைக்கும். அது இப்பொழுது 1ஆவதுலேருந்து இங்கிலீஷ் மீடியம், கிராமத்து பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடங்கள்லையும் இங்கிலீஷ் மீடியம், மாநகராட்சி பள்ளிக்கூடங்களையும் அது மீடியம். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்க, அவங்க ஆளும் தரப்பில் அதிமுக ஜெயலலிதா அம்மையார் தான் 2011 கொண்டு வந்து அந்த முதல்ல கொண்டு வந்தது அந்த அம்மா தான். 8ஆம் வகுப்பு ஒரே நம்ம கொண்டு வந்துச்சு. நாங்கள்லாம் அதை ஏற்று போராடணும். திமுக போராடல, அப்பவும் அதை பற்றி கருத்துன்னு சொல்லலை. இப்போ 2 பேரும் ஒருத்த கருத்து. இப்போ 11ஆம் வகுப்பு கொண்டு வந்துட்டாங்க இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக தேடி போய் தனியார் சேர்க்குறாங்க, அரசு பள்ளியில் கூட்டம் இல்லை, எனவே இது அரசு பள்ளியில் நடத்துறதுனா இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படிங்கிறத ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் இங்கிலீஷ் படித்தா அங்கே போகலாம் இங்கே போகலாங்கிறத எப்போ செகண்டரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது யார்? அரசியல்வாதிகள் தான், ஆட்சி நடத்துபவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை டெல்லியில் இருக்கவங்களும் உருவாக்குனாங்க, அவங்களுக்கு கீழே இருந்தவங்களும் உருவாக்குனாங்க. தாய்மொழி கல்வி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அப்படியெல்லாம் நார்த் இந்தியாவில் கிடையாது. அவங்களுக்கு ஹிந்தி என்பது கட்டாயமாக இருக்குது. கட்டாயம்னா விரும்பி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயன்பாடு இருக்குது. மத்திய அரசில் எல்லாம் ஹிந்தி தான். இங்கிலீஷ் தெரியாமலே ஒருத்தர் பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருக்கலாம், மத்திய அரசோட தொடர்பு கொள்ளலாம், கடிதம் எழுதலாம், பிரதமரோட பேசலாம், எல்லாம் அவங்களுக்கு ஹிந்தி. அவர் குஜராத்தியாக இருந்தாலும் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுவார். அப்போ அவங்களுக்கு பயன்பாடு இருக்குது, ஹிந்தி பயன்பாடு என்பது. தமிழ் பயன்பாடு என்பது தமிழ்நாட்டு அளவுக்குள் இருந்து அதுவும் போயிடுச்சு. இப்போ ஏன்னா இங்கே வர்ற அதிகாரிகள் பூரா பெரும்பாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வெளி மாநிலங்கள்லேருந்து, வடநாட்டிலேருந்து, வெளி மாநிலத்தில் வர்றாங்க. அவங்கெல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதுன்னா, தமிழ் படிச்சுட்டோம்னு இருக்கே தவிர விதிமுறை அதெல்லாம் எப்படியே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அது ஒன்றும் படித்து புரிஞ்சுக்கிற ஆளெலாம் இல்லை. அது ஒர்க்கிங் நாலேஜ்னு சொல்லுவாங்க, அப்படி பேசி கொஞ்சம் புரிஞ்சுவாங்க தவிர தமிழை புரியுறது மாதிரி இல்லை. எல்லாம் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆட்கள். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் மாநில அரசில் எல்லாம் இங்கிலீஷில் நடக்குது, இந்திய அரசை பொறுத்தவரை இந்தியில் நடக்குது. இப்போ தமிழுக்கு என்ன தேவைப்படுகிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த 2 இருக்கிறதுனால தான் அந்த சீரழிவு. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க, நமக்கு இந்தியாவில் எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக வச்சுருங்க. அவங்கவுங்க மொழி ஆட்சி மொழி தான். அந்தந்த மொழிக்கு மொழியாக்கம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் அவங்க மொழியில் பேசுகிறான்னு சொல்கிறாங்க, மொழியாக்கம் நல்லா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லையே. அதனால் எங்கேயும் போனாலும் உடனே மொழியாக்கம் பண்ணுறது கருவிகள் இருக்குது. மனிதர்கள் இருந்து மொழியாக்க பண்ண வேண்டியிருக்கிறது கருவிகள் இருக்குது. ஒன்று ஏஐ விட்டது என்னென்னோ செய்ய போகுது. அதனால் இதுதான் ஆட்சி மொழி, இந்தி ஆட்சி மொழி, அது துணை ஆட்சி மொழி இங்கிலீஷுங்கிற நிலையெல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க மொழி நமக்கு இப்போ 22 மொழி 8வது அட்டவணையில் வச்சுருக்காங்க. 22 மொழி வச்சுருக்காங்க. முதல்ல 14 மொழி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி மாநில மொழிகள் அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கி இந்திய அரசில் இந்த அனைத்து மொழியும் ஆட்சி மொழியாக இருக்கணும் என்ற தெரியும். மாநிலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வங்கி இருக்குது அல்லது ரிசர்வ் பேங்க் கிளை இருக்குது என்றால் தமிழில் தான் அது இயங்கணும். அவங்க ரிசர்வ் பேங்குக்கு தலைமையகத்துக்கு என்ன மொழி தேவையோ அந்த மொழியில் கம்யூனிகேஷன் மட்டும் நடத்திக்கங்க. நீங்கள் அதுக்கு சில ஆட்கள் 1-2 பேர் வச்சுக்கோங்க. மற்றபடி நடைமுறையெல்லாம் ஒரு கேள்வி கேட்டால் தமிழில் இருக்கணும். இப்போ எங்களுக்கு என்னென்னா வங்கியில் போய் பேச முடியல தமிழ்நாட்டில். ஹிந்திக்காரங்களை மேனேஜராக போடுறாங்க. ஒரு கிராமத்து கிளையில் கூட எங்கள் பக்கத்தில் செங்கிப்பட்டி இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அதனுடைய கிளை மேலாளர் ஹிந்திக்காரர். நம்ம ஆளுங்க எங்கள் ஆளு பட்டிக்காடு ஆளு போய் எப்படி பேசுறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அதனால தான் நம்ம ஒருமொழி கொள்கை,
மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு போட்டு முடிவு பண்ணி தாய்மொழியை இந்த மண்ணின் மொழியை அடிக்காதீர்கள், இதுதான் ஒரு மொழி கொள்கை. அடிஷ்னலாக இங்கிலீஷ் படிக்கலாம். இப்போ உள்ள நிலையில் தொடர்ந்து வந்திருக்கு. பல நாடுகளுக்கு அது பயன்படுது இங்கிலீஷ் என்பது. மூன்றாவது மொழி என்பது விரும்பினா படிக்கலாம், விரும்ப படிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிலை தான் வேண்டும். மும்மொழி கொள்கை என்பது கூடாது என்பது நம்முடைய கருத்து. 4 ஆண்டுகள் என்னால் தமிழ் படித்தா முன்னேற முடியாது வந்து ஒரு பொய்யான கூற்று. ஆங்கிலம் வந்து இப்போ தொடர்பு மொழி, அவ்வளோதான், அது அறிவு மொழி கிடையாது. அதே மாதிரி 1967 வந்து இந்தி எதிர்ப்பில் வந்து ஆட்சி அமைச்ச மக்கள் வந்து இப்போ வந்து அதை வந்து தமிழை வளர்க்குறேன்னு சொன்னவங்க இப்போ தமிழ் மீடியத்தில் படிக்க முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டில். நான் வந்து 12ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் படித்தேன். இப்போ தமிழ் மீடியம் படிக்க முடியாது. ஸோ இந்த சூழ்நிலை உருவாக்குறதுக்கு யார் காரணம், இது எப்படி நம்ம வந்து தடுக்கிறது? அதே மாதிரி இப்போ இந்தியா அவங்க திணிக்கிறாங்கன்றாங்க, இவங்க வந்து தமிழ் என்ன வளர்க்குறாங்க? அதான் இப்போ அதுக்கு நமக்கு சரியான மொழி கொள்கை வேணும். இப்போ இந்தி எதிர்ப்புன்னா எது வேணுங்கிறதுல சரியாக கவனம் உறுதியாக வைக்கல. இப்போ நான் 65 என்னுடைய பற்றி அறிவிப்பது கூட மொழி போராட்டம் 65 போராட்டம் செயலாளர் நாங்கள் திருக்காட்டுப்பள்ளி சர் சிவசாமி ஐயர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் போராட்ட குழு தான் நான் செயலாளர் இருந்தேன். இங்கே ஆச்சாப்பட்டியில் இல்லை. பலது நான் பிறந்த தேதி 5/10/1947. 46 எங்கேயோ போட்டாங்க, அதை படிக்கிறீங்க. அதனால் என்ன ஒரு வயசு கூட சொல்ல மகிழ்ச்சி தான். அது சிலது இருக்கு. அதனால இந்திய போராட்டம் வந்து பாருங்க, 65 இந்திய போராட்டம் வந்ததில்ல. அப்போ என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, ராஜாஜி ஒரு முழக்கம் கொடுத்தாரு. அவர் தான் நான் காயின் பண்ண வர்றது, நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் இருப்பாரு. எல்லாரும் சொல்லலாம், திமுக தலைவர்கள் அதான் சொன்னாங்க, நாங்களும் தான் சொன்னோம், மாணவர்கள் போராடணும். அப்போ இந்திய இருந்து போராட்டம் தமிழுக்காகவா இங்கிலீஷ்காகவா? தமிழ் அழிஞ்சிருவங்க தானே பண்ணது. அந்த உணர்வையே டைலூட் கலந்து ஒரு நீர்த்து போக வச்சுட்டாங்க நம்ம ஆட்கள். அந்த போராட்ட காலத்திலேயே இந்த மாதிரி குழப்படி இருக்கிறதுனால தான் இப்போ இங்கிலீஷ் வந்து ஒரு இப்போ நீங்கள் வாங்க மகாராஷ்டிரா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த பாலிவுட்டுங்கிறது அங்கே ஊருக்கு அந்த இந்தியாவுக்கு ஹாலிவுட், அது ஹிந்தி படம் பூரா அங்கே தயார் பண்ணுறான். இப்போ அங்கே என்ன முழக்கம் வந்துருக்கு? ராஜ் தாக்கரே ஒரு 2 மாதம் முன்னாடி பையனாக இருக்க வச்சுக்கிறாங்க, எவனாவது பப்பா இல்லை ஹிந்தியில் பேசினா கண்டத்தில் அரைனாரு. உடனே ஒருத்தர் அரைஞ்சிட்டான். அந்த செய்திகளை பார்த்தீங்க இல்லையா? இப்போ அங்கே வந்து அந்த தேசிய இன உணர்ச்சி வளர்த்துட்டு இருக்கு. ஹிந்தி எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக வந்துருக்கு, மராட்டியத்திலே வந்துருக்கு. அது நேச்சர், அது இயற்கை, அது இயற்கை உந்துதல் வரும். அதுபோல் நம்ம வந்து இங்கே வந்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு நம்ம 2வது மொழியாக இங்கிலீஷ் படிக்கலாம், நமக்கு தேவை இருக்குது, படிக்கலாம், அவ்வளோதான். 3வது 4வது மொழியாக என்னென்ன விரும்புகிறாங்களோ ஸ்பெஷலாக உள்ள பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படிக்கிட்டு பிள்ளைகள் அதில் தட வேண்டியது. எல்லாரும் படிங்கன்னு சொல்லக்கூடாது, அதுதான் நான் சொல்றது. எல்லாரும் படிக்கிறதுக்கு எந்த மொழின்னா தமிழ் மீடியம் பல்கலைக்கழக முறையில். இப்போ நீங்கள் ஆப்பிரிக்காவில எல்லாம் ஒரு பஞ்சம் சோமாலியா பிற்காலத்தில் விடுதலை அடைஞ்ச நாடுங்க, அவங்க மொழி தாங்க கல்வி மொழி. ஆப்பிரிக்காவுக்கு பார்க்க சொல்லுங்க, எடுத்து பாருங்க. நம்ம 70-80 லட்சம் பேர் நார்வே, ஸ்வீடன் இருந்தது, எல்லாம் டென்மார்க் எல்லாம் நாங்கள் அங்கே போயிருக்கோம். 90களில் அவங்க மாவீரர் நாடுக்காக போயிருக்கோம். ஈழத்து பிள்ளைகள் அங்கே பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதா பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கோம். அவங்க மொழி தான் டேனிஷ் மொழி, அந்த நார்வேஜியன் இந்த மாதிரி மொழிகள் தான் அங்கே மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன். யூனிவர்சிட்டிக்கு பிஹெச்டிக்கே இருக்கான், 8 கோடி பேர் இருக்கும். நம்ம மொழியில் வந்து 1ஆவதுலேருந்து பட்டம் படிக்கிறவங்க படிக்க முடியாது, பிஹெச்டி பண்ண முடியாதுன்னா என்ன சோதனை, என்ன பேர் இருக்கும், என்ன மாநில உரிமை இருக்கும்? சும்மா பேரில் கேடுகிட்ட நிலையில் 2 கட்டானா வச்சுருப்பாங்க நம்மளை. யாராவது ஒரு அயல்மொழி பேரா அது ஜெர்மனுக்கு போங்க, அவங்க என்ன இங்கிலீஷ் தெரியாதா? நாங்கள் நெடுமாறையா நானும் 90 போனபோது கிட்டத்தட்ட 40 நாள் ஜெர்மனிலே இருந்திருக்கோம். பாக்கி நாள் தான் அங்கே போகணும். அவங்க என்ன பேசுகிறாங்க? அவங்க ஜெர்மனி தான் டொச்சுன்னு பேர் இருக்குது. நம்ம ஜெர்மனி தான், அவங்க டொச்சும்பாங்க. எல்லாம் படிச்சு யூனிவர்சிட்டி போனாலும் சரி, ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டி போனோம். ஐயா நெடுமாரோட படித்தவங்க பேராயிரம் இருந்தார், தமிழ் துறை தான். அந்த பிள்ளை ஒன்று வந்து அவர்கிட்ட படித்த பிள்ளை இவர் வந்து அவர் கடிதம் ஆகிட்டு அங்கே வந்துச்சு. தமிழ் நேஷனல் கொஸ்டின் ஆய்வு தமிழ்நாடு வந்துச்சு. அந்த பிறகு அது எல்லாம் அடித்து இங்கிலீஷில் பேசுது. கேட்குறது தான் பேசுறதுக்கு. அப்புறம் கேட்குறேன், ஏமா அப்படி பேசுகிறீங்களே, எப்படி உங்களுக்கு பாடம் இங்கிலீஷ் இருக்குது, நாங்கள் இன்னொரு லாங்குவேஜ் படிப்போம். உங்கள் ஊர் வந்து பேசினா யாரும் நாங்கள் வந்தோம், அவங்க இங்கிலீஷ் வேணால் பதில் சொல்கிறாங்க, உங்கள் டொச்சிலே பதில் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? அது இங்கிலீஷில் அப்படி சொல்கிறது கௌரவ குறைச்சலாக நாங்கள் நினைப்போம்.
அந்த உளவியல் தான் அவன் தாய்மொழியை பாதுகாக்கணும். அதனால ஃப்ளூயண்டாக பேசுனதுல இங்கிலீஷில் வழக்கத்துக்கு அதில் பேசுறது வந்து செகண்டரி, அது தேவைப்பட்டால் பேசணும். அதில் பேசுவது தான் பிரைமரி. நமக்கு மகிழ்ச்சி, முதன்மை, கௌரவம் அப்படிங்கிறது அடிமை உளவியல். அந்த அடிமை உளவியலை நம்மிடம் வளர்த்து விட்டார்கள் நம்முடைய அரசியலார். அதைத்தான் நீக்குங்குது இப்போ தமிழ் தேசியம் வந்து எல்லாம் தமிழில் கொண்டு வா, தமிழ் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக படி, வேறு எதுவும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடாது, ஒரு லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்கலாம். அதுவும் 6வது இருந்தாலும் போதும். எதுக்கு 1வது எதுக்குங்க? அவ்வளவு கோளாறு இருக்கு. எனவே அந்த மொழி கொள்கையெல்லாம் தவறானது. தமிழ் தேசியம் மாற்றா சொல்கிறது. நீங்க சொல்ற பிரான்ஸ்லயும் அதே மாதிரி தான். வந்து இங்கிலீஷ் பிரெஞ்சு தான். எந்த போர்டும் இங்கிலீஷ் இருக்காதுங்க. ஜெர்மனி, பிரான்ஸ் எந்த வடக்குலக பேரரசு பாருங்க, தமிழே இருக்காது. தன்மான குறைவுங்கிறது, தன்மதிப்பு குறைவு, தற்சார்பு குறைவு, பெரும்பாலான பிரச்சனை தற்சார்பு இல்லை. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம அம்மா அழகா இல்லையா யார் சொல்றதுங்க? நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த பக்கம் திரும்பினாலுமே நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை இருக்கு. நம்மளுடைய மொழி மாறிய பிரிஞ்சதுனால நம்மளுடைய நீர் ஆதாரங்கள் இறந்து நிற்கிறோம். வந்து நம்ம அதை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி இங்கே இருக்கிற நாங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா? வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்லை, தண்ணீர் பிரச்சனை வந்து வாட்டர் டிஸ்பியூட் வந்து முதல்ல போர்ஸுக்கு போனது வந்து இந்த கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கு தான், நார்த் அமெரிக்காவுக்கு தான். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு சார்ந்து இருக்குது. அப்போ ஒரு முடிவுகள், அப்போ ஒரு பிரச்சனைலாம் இருந்தது. அப்புறம் வந்து என்னாச்சுனாக்க பல நாடுகளில் பிரச்சனை. இப்போ நைல் நதியே பிரச்சனை, அது எரித்திரியா பகுதியில் உற்பத்தி ஆகி எகிப்தில் வந்து கலக்குது. அவங்களுக்கு ஆப்பிரிக்காவுக்கு பிரச்சனை வந்து அது போட்டு போய் இப்போ இதெல்லாம் வந்த பிறகு ஒரு உடன்பாடு. ஃபின்லாண்டில் ஒரு நகரம் இருக்காது, முக்கியமான நகரம் இருக்குது, டக்குன்னு மரபு ஃபின்லாண்டில். அங்கே ஒரு சர்வதேச பிரதிகள் இப்படி பேசினாங்க. அப்போ அதில் ஒரு நாம்ஸ், அது ஒரு இதெல்லாம் வரையறைகள் உருவாக்குனாங்க. ஆறுகள் வந்து இந்த இயற்கையான ஆறுகள் இருக்குது, செயற்கையாக வெட்டின கால்வாய்கள், கெனால்ஸ் வேறு. இயற்கையான ஆறுகள் வந்து இயற்கை உருவாக்கியது. அதுக்கு யாரும் கரையெழுப்பி போட்டு வெட்டி உருவாக்குறது அல்ல. அதுக்கு வர்ற தண்ணீர் ஒரு நாட்டு தண்ணீர் மட்டுமல்ல, இன்னும் அதுக்கு பெய்யக்கூடிய மழை ஒரு நாட்டு மேகம், ஒரு நாட்டு கடல்லேருந்து உருவான மேகம் அல்ல. அதெல்லாம் இயற்கை பல நாடுகள் கிடந்து உருவாக்குறது. எனவே காலங்காலமாக ஒரு நதி, ஒரு ஆறு எங்கே ஓடிக்கிட்டு அது அப்படியே போகணும். காலங்காலமாக யார் யார் பயன்படுத்துனாங்களோ அந்த முறையில் அதை பயன்படுத்தணும். மேலே இருக்கிறவங்க அடைச்சிக்கிட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடாது. இந்த இதுக்கு பேர் ரைப்பேரியன் ரைட்டுன்னு பேர். அப்பர் ரைப்பேரியன் வந்து லோயர் ரைப்பேரியனுடைய பங்கை பறிக்கக்கூடாது. வழக்கமாக என்ன போச்சு அது மாதிரி தான் போகணுங்கிறதாங்க சர்வதேச சட்டங்கள் இருக்கு. அதன்படி தான் காவேரியில் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கூத்தடிச்சு ஒரு அநீதியான தீர்ப்பு கடைசியில் வந்துச்சு உச்ச நீதிமன்றத்தில். நமக்கு வந்து 360 டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருந்துச்சு சராசரியாக. 365 டிஎம்சி 71-72 வந்துட்டு இருந்துச்சு சராசரியாக. காரணம் காவேரியில் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதையெல்லாம் குறைச்சி குட்டிச்சு பண்ணி 177.2 டிஎம்சின்னு சொல்லிட்டாங்க. கர்நாடகத்துக்கு திறக்க வேண்டிய தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு 365 பதிலாக 177.25. இதை முடியாதுங்கிறாங்க. இதை வாங்கிறது தான் போராடிட்டு இருந்தோம். இது கொடுக்க மறுக்கிறார்கள். இதையும் தடுப்பதற்கு எல்லை ஓரத்தில் மேற்கே தாட்டி அந்த இடத்துல கர்நாடகா அணை கட்டி 67 டிஎம்சி தண்ணியை தேக்க பண்ணுறான். அதாவது அவங்க அணைகளெல்லாம் நிரம்பி வழிஞ்சா கூட தமிழ்நாடு தண்ணி போகக்கூடாது என்பதற்கு திட்டம் போடுகிறார்கள். அவங்க இந்திய தேசிய நீரோட்டம் உள்ளவங்க செய்கிறவங்க யாரு? காங்கிரஸ். இந்திய நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து அடிக்குது தண்ணி, கருத்து தண்ணி இப்படி அடிக்குது. காங்கிரஸ் பாஜக ஒரே கருத்து தான். அப்படிலாம் பண்ணுறாங்க. ஏன்னா கேட்க நாடு இல்லை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அவங்க செயல்படுத்தலைன்னு தமிழ்நாடு அரசு வழக்கு அவர் எடப்பாடி இருக்கும்போதே வழக்கு போட்டார். அப்புறம் ஸ்டாலின் வந்து அதை போய் தானும் ஒரு இது தாக்கீது பண்ணார். சுப்ரீம் கோர்ட் அதை எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு தீர்ப்பு சொல்லி அவங்க அடிச்சுக்கிட்ட பையன் நம்மளால் போச்சு. ஆனால் 91 தீர்ப்பு சொல்லி கர்நாடகத்தில் கலகம் பண்ணி தமிழர்களை இனப்படுகொலை பண்ணாங்க. தெரியுமா? யாருக்கு ஞாபகம் இருக்கா? இனப்படுகொலை, ஜெனோசைட். அவங்க ஒன்றும் தமிழ்நாடு அறிவுறுது கேட்கப்பட ஒரு பாடம் இல்லை.
தஞ்சாவூர்கார இனம் அவன் இனமும் ஒன்று, அதான் குற்றாங்க. ஆண் பெண்களை படுகொலை பண்ணாங்க, கடைகளை சூறையாடினார்கள் கன்னடர்கள், அதுபோல் வீடுகளை கொளுத்தினார்கள். 2 லட்சம் பேர் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஜெயலலிதா முதலமைச்சர் 2 இடத்துல அகதி முகாம் திறந்தார். நம்ம ஒரு இடம் பேர் ஞாபகம் இருக்கு, கோபிச்செட்டிப்பாளையம். இன்னொரு இடம் அந்த மறந்து போச்சு. 2 இடத்துல அகதி முகாம் இந்தியாவுக்கு. பஸ்ஸில் வந்தவங்க காடுகளை உண்டு முடியாதாங்க சொன்னதில்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்னன்னா அந்த பயத்தில் இருக்கான். நம்ம ஒரு தீர்ப்பு சொல்லி கர்நாடகத்தில் எவனாச்சும் கொலை பண்ணி என்ன பண்ணால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பாளர் சொல்லுவாங்க, அந்த ஆளுங்க பயப்படுறது மாதிரி நான் யூகம் பண்ணுறேன். அது எடுக்கிறதே இல்லை அந்த வழக்கு. எனவே நமக்கு அது நீதியே இல்லை, நீதியே கிடைக்காது. இப்போ இயற்கை உட்பாதம் ஏற்பட்டு கோடையில் ஒரு 4 வருஷம் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. சித்திரை மாதம்னா பெரும் மழையாக தமிழ்நாட்டில் பெய்ஞ்சிட்டு இருக்கு. ஆடி மாதம் பெய்யுது, அதனால தண்ணீர் அதிகமாக வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவங்களா விடுறதுனா விட மாட்டாங்க. அதை வாங்கி பெறக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் உறுதியும் உண்மையும் நேர்மையும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா எடுத்தாலும் சரி, ஆந்திரா எடுத்தாலும் சரி, நிறைய அணைகள் கட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா இது காமராஜர் இதுக்கு ஆட்சிக்கு பிறகு இங்கே வந்து அணைகள் கட்டின மாதிரி தெரியல. வந்துட்டு அதை பற்றி ஏதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க ஏதாவது மக்கள் வந்து? அணைகள் கட்டுவதற்கு என்பது வந்து நம்ம புதிய சேவைகள் இருந்தால் கட்டலாம் வச்சுங்க. இருக்கிற அணையிலேயே தண்ணீர் இல்லாமல் இருக்கு, அதான் பிரச்சனை. கர்நாடகத்தில் இதில் பெண்ணாத்தில் கட்டிட்டாங்க, தென்பண்ணையில் கட்டிட்டாங்க, ஆந்திரா கர்நாடகம் சேர்ந்துட்டு பாலாத்தில் கட்டியாச்சு. தண்ணீரே வர்றது எல்லாம் புதுசாக கட்டிங்க தண்ணி வரும்போது நீங்கள் காவேரி தெரியுது ப்ராப்ளம். தென்பெண்ணை பாலாறு இதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. ரைட்வேரியன் ரைட்ஸ் நீங்க சொன்னீங்க. ரைட்வேரியன் ரைட்ஸ் சுப்ரீம் கோர்ட் போய் தமிழ்நாடு வழக்கு போட்டு அப்படியே கிடக்கு, விசாரிக்கவே இல்லை, விசாரணை எடுக்கலை. திரும்பி அது ஏன் எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆளுவ தூண்டவுள்ள இருக்குமே இல்லை. அது ஒரு எழுச்சியும் கிடையாது தமிழ்நாட்டில். அதை பற்றி கேரளா அரசே வந்து ஏதோ ஒரு அணையை வந்து சீர்படுத்தணும். அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்க பார்டர்ல இருக்க வந்து அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்குது, அவங்க கொடுக்கலைங்கிறதுனால வந்து இது நாட்டில் வந்து ஆற்று வைக்காது. இந்த பக்கம் ராஜபாளையம் பக்கத்தில் செண்பகவட்டி பணம் முதல்ல கொடுத்து அப்புறம் திருப்பி கொடுக்குறாங்க. ஹைகோர்ட் தீர்ப்பு எழுதி கொடுக்கட்டு பழைய காலத்தில் பாசனம் இருந்ததுங்க, அப்படி போயிடுச்சு. சரி, வேற எதுவும் கேட்டிருக்கா? அப்படி போ. செத்து எப்படி வந்து நம்முடைய பேராசார் திருவள்ளுவர் கொஞ்ச நேரம் அமைதி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது வரைக்கும் வாய் நாடி வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம உரிமைகளுக்கு போராடக்கூடிய அல்லது பேசக்கூடிய அரசியல் அங்கே இல்லை, இப்பதான் உருவாகிட்டு வருது. ஒருத்தரோடு திண்டிக்க வேண்டியது வாக்குச்சாவடி வாடிக்கையாளர்களை உருவாக்குவதற்காக போட்டி. வணிகர்கள் வாடிக்கையாளருக்கு போட்டிக்கு வருவாங்கல்ல, அதுக்காக விளம்பரம் செய்வாங்கல்ல. கட்சிகளுடைய கருத்துக்கள், கொள்கைகள், முழக்கங்கள், பிரகடனங்கள் வாடிக்கையாளர்கள் வாக்குச்சாவடி வாடிக்கையாளர்களை கவர்வதற்கான வணிக விளம்பரங்களாக போய்விட்டன. உண்மையா இல்லை. ஆனால் மற்ற கர்நாடகா, ஆந்திராவெலாம் இந்த அளவுக்கு மோசம் கிடையாது, கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் பேரை தமிழக பேரை சொன்னால் குற்றம், அவங்களுக்கு பட்ட பேர் வந்துடும். அரசியல் தலைவராக இருந்தோடனே ஞாபகம் இருக்குல்ல, அவங்க பேர் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் மோடி பேரை சொல்லலாம், எவ்வளோ சர்வாதிகாரியாக இருந்தாலும், இந்திரா காந்தி இருந்தாலும் அவங்க ஊர்லேயே சொல்லலாம், மோடி பேர் சொல்லலாம். அவங்க வடநாட்டில் இந்தி மாநிலங்களையும் சொல்லலாம், அமெரிக்காவில் சொல்லலாம். அமெரிக்காவின் அட்வான்ஸ் கண்ட்ரி, இந்தியாவே எடுத்துக்கிறேன். இந்தியாவில் பக்கத்தில் உள்ள கர்நாடகத்தில், கேரளாவில், ஆந்திராவில் அவங்க தலைவர் பேரை சொல்லலாம். நாம் தமிழ்நாட்டில் இப்போ தலைவர் பேரை சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் வந்துடும், அதைத்தான் சொல்லணும். இப்படி வந்து ஒரு வாக்காளர்கள் இப்படி ஒரு அண்டி பிழைக்கக்கூடியவங்களை வாக்காளர் மாற்றி வச்சுருந்தா உலகில் எப்படி உரிமை கேட்பாங்க? ஏன்னா என் உரிமை கேட்கலன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வாக்காளர் துடிச்சவங்க. அப்போ என்னென்னா, வணிக நிறுவனங்கள் எப்படி வாடிக்கையாளர்களை கவர்ந்து வைக்கிறதோ அது போல வாக்குச்சாவடி வாடிக்கையாளர்களை கவர்வது தான் இந்த கட்சிகளுக்கு. அதுக்கு சில உரிமைகள், சில அதை தந்தை இதை தந்தை போனாங்க, அதுக்கு சில ஆட்கள் மூலம் இந்த மாதிரியான ஒரு சீர்கட்ட ஒரு மோசமான ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து மாறணும். எந்த வலதுசாரியாரி இடது எந்த சாரியாக இருந்தாலும் மக்களுக்காக நின்று பேசக்கூடிய ஒரு அரசியல் வந்து தமிழ் தேசியம்னா இந்த ஒரு கட்சி, இந்த கட்சின்னு அவங்க சொல்லவில்லை. இந்த விழிப்புணர்ச்சி வரணும், நம்ம எப்படி இருக்கிறோம். இப்போ நீங்கள் அவர் இருக்க சித்தாராமையா கர்நாடகத்தில்
ஒரு பிரச்சனை வந்தால் உடனே எனக்கு எங்களுக்குள்ள நீர், மொழி, தாயகம் மூன்றிலும் மாறுபாடு வராது கட்சிக்குள்ள. திரும்ப திரும்ப கண்டது பேராது. தண்ணீர் பிரச்சனையா, மொழி பிரச்சனையா, தாயக பிரச்சனையா ஒன்று சேர்ந்துக்கும். யார் பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் ஒன்று சேரும். திரும்ப திரும்ப அவர் சொல்கிறார். அப்படி தான் ஒன்றா இருக்காங்க. உதாரணமாக அது இப்போ கமல்ஹாசன் வெளியிட்டாருன்னு வந்துச்சு இல்லை, கன்னடத்தில் தமிழ் தான் வந்து கலாட்டா பண்ணுறாங்க தெருவில் இறங்கி. சிதறம் முதல்ல நடக்கிறாரு, இதெல்லாம் தேவையில்லை, அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. கமல்ஹாசன் சொன்ன தப்பு அப்படின்னு மறைமுக அதை ஆதரிக்கிறார். பாஜக யாரும் ஏன்டா இதுக்கு போய் தெருவில் இருந்து அவர் கலாட்டா பண்ணுறீங்க, கண்டனம் பண்ணுவோம், தமிழிலிருந்து கன்னடம் பிறக்கவில்லை, சொன்ன தப்புன்னு கண்டனம் பண்ணுவோம், உங்கள் கருத்து சொல்லுங்க, தெருவில் இறங்கி ஏன் கலாட்டா பண்ணுறீங்கன்னு ஒரு ஆளுக்கு கேட்டாங்களா? யாராவது கலாட்டா பண்ணுறது அங்கே மொழியெல்லாம் அமைப்புன்னு தனியாக வச்சுக்கிறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அதோடு இருப்பாங்க. அவங்க அவங்க மொழி அந்த இனம் அந்த இனம் அதுக்கு ஒன்றா இருப்பாங்க. அதெல்லாம் அப்படி திறமையா மொழி, தண்ணீர், இது தாயகம் மூன்றிலும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். தமிழ்நாடு அப்படி கிடையாது. இனப்பேரே நம்ம தமிழ் சொல்ல முடியலையே. இனப்பேற்றினாலே மாற்று குறைச்சா அப்படிங்கிறாங்களே. தமிழ் மக்களை வந்து கேலி பண்ணி கேவலமாக சுத்திரிச்சு படம் இருக்கு. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கட்சிகளுக்குள்ள போட்டி போட்டு ஆதரிக்கிறது. இப்போ எதிர்ப்பு வந்துருக்கு தமிழ் தேசியர்கள், நாம் தமிழெல்லாம் எதிர்த்து போராடி நின்று இருக்கு அந்த படத்துக்கு. அப்போ இந்த தமிழ் தேசியம் தான் போடியா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன கட்சி வேறுபாடு இருக்கு? தமிழனை இது மாதிரி அங்கே மற்ற மொழி காட்டிட்டா ஓடுமா, அந்த படம் ஓடுமா? இதுல எல்லாம் படிப்பனை வச்சு நம்ம மாற்றி அமைக்கணும். இதை வந்து ரசனையாக பேசுவதற்காக அல்ல. இதையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன, இதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கணும், மாற்றி அமைச்சு ஆகணும், ஆக்க முடியும் என்பதுக்கு தான் இந்த கருத்தை நம்ம பேசுவோம். அவங்களும் அவங்க முடியாத செய்யணும். சரி ஐயா, தமிழக அரசியல் சூழ்நிலையில் தமிழ் தேசிய அரசியலின் பாதையும் அது போகிற வேகமும் சரியாக இருக்கா? அப்படி போனாலும் இந்திய அரசியல் கட்டமைப்புக்குள்ளே நாம் பேசுகிற அரசியல்லாம் செயல்படுத்த முடியுமா? அதாவது உரிமையை பேசும்போது உரிமையை பறித்தவர்கள் அனுமதிப்பார்களா என்று பார்த்து கொண்டிருந்தால் உரிமையை பேச வரவே கூடாது. இந்தியா விடுதலை இருக்கும்போது வெள்ளைக்காரன் ஜெயிலில் தான் போட்டான். விளையாடுங்க ஐயா, காந்தி விளையாடுங்க, நல்லா இந்தியா கேட்டு போயிடாங்களா? நான் எதனால் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம்னா அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சந்திக்கணும் தம்பி, அதெல்லாம் சந்திக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு புரட்சியாளர், ஒரு சமூகத்துக்கான ஒரு களமாடக்கூடியவர். அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு சாலை, நான் ஒரு உதாரணம் சொல்றது, சாலையில் எந்த வாகனமும் போகாமல் வந்துச்சுன்னா நான் தான் 1ஆம் நம்பராக ஓட்டுவேன்னா சிறந்த டிரைவரா? எதிரும் புதிரமா வந்தாலும் அதில் நான் சிறப்பாக விபத்து இல்லாமல் வேகமாக ஓட்டுவேன் என்பவர் தான் வல்லுநர், வல்ல ஓட்டுநர், சிறந்த ஓட்டுநர். அது மாதிரி அரசியல், சமூக மாற்றம் அதெல்லாம் வர்றவங்க இதெல்லாம் சந்திச்சு தான் போகணும். எந்த காலத்தையும் இந்த மாதிரியான இடையூறு, பிரச்சனைகள், குறுக்கீடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை சந்திச்சு எப்படி போகிறதுங்கிறது தான் இப்போதான் தொடங்கி இருக்குது. தமிழ் தேசிய கருத்தியல் என்பது வளர்ச்சி அடைகிறது. அதை சந்திச்சு தான் நம்ம போகணும். அதனால நம்ம வந்து இவ்வளோ அந்த இடத்திற்கு அந்த இடத்திற்குலாம் நினைக்க வேண்டியது, இதையெல்லாம் சந்திக்கணும். ஏன் நம்மளது முன்னேறணும் அப்படின்னாக்க, நாம் உலக இயற்கை ஒன்றை சொல்லுகிறோம். அவன் ஏன்னா அவன் நாட்டில் அவன் தாயகம். உலகத்தில் உள்ள நேச்சுரலாக உள்ள ஒரு ஐடென்டிட்டியை நம்ம சொல்கிறோம். உலகம் பூரா ஏற்றப்பட்ட சொல்கிறோம். ஒரு நீதியை தான் சொல்கிறோம், அநீதியை நம்ம சொல்கிறோம். நம்மை மறைப்பதும் சிதைப்பதும் தான் அநீதி, செயற்கையானது. எனவே அது நிலைக்காது. எனவே நாம் உண்மை நம் பக்கம் இருக்கிறது என்ற உளவியல் ஊக்கத்தோடு செல்வோம். எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அவங்களுடைய மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அதே மாதிரி அது வந்து அவங்களுக்கு மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு, தனி கொடி இருக்கு. சேர சோழ பாண்டியர் தமிழர்களுக்குன்னு ஒரு கொடியை இது பண்ண முடியல, ஒரு கொடியை தமிழ்நாட்டுக்கு இது பண்ண முடியல. ஸோ அது எப்படி வந்து அந்த கொடி என்பது அது ஒரு அடையாளம் தானே. கட்டாயமாக அமெரிக்காவில் கடிமூணு கொடி வருவது இல்லை, சிறந்த 4 கொடியோட பார்க்குது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு, கூட்டரசுக்கு ஒரு கொடி, மாநில அரசுக்கு ஒரு கொடி, அந்த கவுண்டிங்கா அந்த மேயருக்கு ஒரு கொடி கொடுக்குது, அது இருக்கு. அதிகாரம் அப்படி பிரித்து கொடுக்குறாங்க. கல்வி கீழே மாநிலத்தான் முழுக்க இருக்கிறாங்க. இன்னும் திரும்ப நகராட்சியே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த கூட்டரசு என்பது ஒப்பீட்டளவில் பாராட்டத்தக்கது. அமெரிக்க கூட்டரசு என்பது வந்து ஒரு ஒப்பீட்டளவில் பாராட்டக்கூடியது. அந்த மாதிரி அங்கே சித்தராமையா ஏற்கனவே முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு IAS மூத்த அதிகாரி, செக்ரட்டரி இதெல்லாமே ஒரு பலகாலம் குழு போட்டார். கர்நாடகத்துக்கு ஒரு கொடி வேணும். ஏன் போட்டார்னா, ஏற்கனவே அங்கே மக்கள் அந்த கொடி ஏற்றிருக்காங்க, யாரையும் எதிர்பார்க்கல.
இந்திய அரசுடைய ஏற்பிசையை கேட்கவில்லை. அவர்களாக நவம்பர் 1ஆம் தேதி ஏற்றுவாங்க. மாநிலம் அமைந்த நாள் நம்மளுக்கு நவம்பர் 1 தான், 56 நவம்பர் 1. அதுக்கு பேர் அவங்க ராஜ்யோற்சவ நாள். அது மாநிலம் உருவான நாள் இது கொண்டாடுறாங்க. கர்நாடகத்தில் ரொம்ப நாளாக கொண்டாடுறாங்க. ஒரு கொடி ஏற்றுவாங்க, எல்லாரும் ஏற்றுவாங்க. அதனால கட்சிகளை ஏற்றலாங்கிற முறையில் தான் அவர் சித்தராமையா முதல்வராக இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைவர் குழு போட்டு மாநிலத்துக்கு ஒரு கொடியை பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி ஒரு பரிந்துரை செஞ்சு டெல்லிக்கு அனுப்பி வச்சா அது ஏற்றுக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வழக்கமாக ஏற்றுவாங்களோ ஒரு கொடி, அந்த கொடியை எல்லாரும் ஏற்றுறாங்க. காங்கிரஸ், பாஜக எல்லாம் ஏற்றிட்டு இருக்கு அந்த கொடியை. அந்த டிஜூர் கொடி இல்லையே தவிர டிஃபேக்டோ கொடி அங்கே இருக்கு, செயல்படுத்துறாங்க. அந்த மாதிரி நமக்கு செயல்படுத்துறோம்னு கேட்டதுக்கு தான் பெரிய பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டில். திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ரெண்டும் நவம்பர் 1 நாங்கன்னா எங்களுக்கு பூரா என்ன வரணும் வந்து நம்ம கொடி ஏற்ற முடியாதுங்க. இப்போ எங்களுக்கு கொடி தமிழ் தேசிய கொடி இருக்குது. அன்னைக்கு நாங்கள் நவம்பர் 1ஆம் தேதி ஏற்ற முடியாது தமிழ்நாட்டில். போலீஸ் வந்து ஏற்றாத நிற்குங்க. ஏன்னா நம்ம மாநில கொடி ஏற்றிடுவோமா? ஐயா கர்நாடகா இருக்கேன்னா அது வேற, இங்கே சட்டம் வேற. என்ன சட்டம் வேற இருக்குங்க? அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கு. ஜூலை 18 அதுதான் அது மாதிரி பிறந்த நாளை கொண்டாடுறதா, பேர் வச்ச நாளை கொண்டாடுறதா? திராவிடம் பேர் வச்ச நாள் தான் கொண்டாடுறது. முடிச்சுக்கோ அவ்வளோதான். உங்களுக்கு சலுகை கொடுத்தீங்கன்னா பொதுவாக வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து ஜாதி வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிடம் சொல்லும்போது வந்து ஜாதிலாம் அழிஞ்சிருது. தமிழ் தேசியம்னா நீங்கள் ஒரு ஜாதி கட்சி அப்படின்னு பெருவாரியான மக்கள் கிட்ட வந்து ஒரு உளவியல் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதான் அது மாதிரி நமக்கு வந்து ஜாதி பிரச்சனைங்கிறது வரக்கூடாது. அதை வைத்து தமிழ் தேசியம் இல்லை. நம்ம இன அடிப்படையில் தான் நம்ம எங்கேயுமே வரணும். நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, தமிழ் தேசியம் சொல்கிறது மக்கள் அனைவரும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், இதுவே தமிழர் அறம் தான் நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி நாம் சொல்லிட்டு இருக்கோம். கூட குறைச்சா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது. தமிழர்கள் எந்த ஜாதி கிடையாது. குறுக்கீடு செய்யும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம பையங்கன்னாக்க சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அப்படி குறுக்கீடு செய்யும்போது என்னன்னா, திராவிட குறுக்கீடு வந்து தமிழர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது, அதிகமாக பேசும்போது அவங்க தாய்மொழி என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. தமிழ் மொழி பேசுகிறவரும் சில பேர் செய்யலாம், வேறு மொழி பேசுகிறவரும் செய்யலாம். அப்போ பார்க்கும்போது என்ன விகிதத்தில் வேறு மொழி பேசுகிறவங்க அதிகமாக தலையிடுறாங்க. முற்போக்கு மாதிரி சொல்லிக்கிட்டு தமிழர்னு நம்ம சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிறது அது மாதிரி கூடாது, தமிழர்னு சொல்லலாம். நான் தான் சொல்கிறது, உதாரணமாக சொல்கிறேன். கேரளாவில் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ தன்னை மலையாளிலாம் சொல்லிக்குவாங்க, இந்தியன் கூட சொல்கிறதுல அவங்கெல்லாம். கர்நாடகத்துலேயும் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ யாராக இருந்தாலும் கன்னடர் தான். அவரை கேட்டாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி, இவர் சித்தராமையா கேட்டாங்க, நீங்களாம் டிராவிடியன்ஸ் தானே, அந்த மாதிரி பிரச்சனை வருது உங்களுக்கு, அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை. வி ஆர் ஆல் கன்னடிகாஸ் சொன்னவர் சித்தராமையா, இந்திய தேசியவாதி காங்கிரஸ்காரரு. அவங்களுக்கு அதுதான் மனசில் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இங்கே நம்ம அடுத்தவங்க யாரையும் தாழ்வுபடுத்த வேண்டாம். நம்ம தமிழர்கள் என்கிற உணர்வை நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு. 1வது 2வது படிக்க வேண்டியிருக்கு. அதனால சில சிக்கல்கள் இருக்குது. அது கூடாது, ஜாதி வேறுபாடு கூடாது. நம்முடைய பாவேந்தர் பாரதியார் சொன்னார், சாதி என்பது தமிழ் இல்லை, தமிழரில் சாதி இல்லை. அந்த குறையோடு நம்ம வந்து ஒன்றா தான் இருக்கணும். சாதி வாதமாக மாற்றக்கூடாது. நன்றி அனைவருக்கும். ரொம்ப சிறப்பான உரையா சங்கத்தில் வந்து தமிழ் மக்களுக்கு விவரங்கள் கொடுத்தது. அதான் முக்கியமாக வந்து ஒரு கேள்வி நான் கேட்க நினைச்ச சத்தியம் அதை கேட்டு முடிச்சுட்டு, அது இப்போ தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னங்கிறதே வந்து நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். மேலோட்டமாக என்னென்ன அவங்களுக்கு தெரியுதோ அதை வச்சு அவங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணி அது மாதிரி செயல்படுறாங்க. உதாரணம் ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னா, என்னோட புரிதல் தமிழினுடைய ரிச் கல்ச்சர் சயின்ஸ் தான் இருந்தது. அதை எடுத்து அடுத்த தலைமுறை கொண்டு வருது. அதே வந்து ஒரு 400-500 காலமாக நம்ம ஊரில் இருக்கிற வேற ஒரு தமிழ் பேசாதவர்களை பிரிக்கிறது தமிழ் தேசியம் இன்னொரு புரிதல். இதை வந்து நீங்கள் எப்படி வந்து நேரில் அதே கேள்வி தான் திரும்ப ஒரு அதுதான் வந்து இப்போ நம்ம நண்பர்களுக்கு நமக்கு இந்த பிரச்சனை வர்றது என்னன்னா, மனம் விட்டு அவங்க இப்போ இன்னைக்கே உன்னோட யோசிக்க, வீட்டிலே போய் யோசிங்க, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? ஈவேரா அவர்கள் ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் திராவிடத்தை. இப்போ அவங்க வந்து விஜயநகர் ஆட்சி வந்துச்சு போச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம பெருசாக திராவிடத்தை பயன்படுத்துறதில்லை. தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசி இந்திய உயர்வு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணவர் ஈவேரா அவர்கள். கையில் தமிழ்நாடு தமிழருக்கு என்று பச்சை குத்திங்கன்னு அறிக்கை விட்டார்.
வீடுகளில் தமிழ்நாடு தமிழருக்கு என்று கல்வெட்டு வெட்டி பதிச்சு இங்கே எல்லாம் அது 38 விட்டார் 1938. 39 மாறிட்டார் அப்படியே. அப்புறம் என்னன்னா தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டுமா வாழ்கிறார்கள். வந்து இங்கே அவர் ஒரு கூட்டமே சேலம் செவ்வாய்ப்பேட்டை கூட்டம் பேசுகிறாரு. இதோ இந்த கூட தலைவராக கண்ணப்பர், இவர் தாய்மொழி தெலுங்கு, வந்து என்னுடைய தாய்மொழி கன்னடம். அண்ணாதுரை இருக்கார், தமிழ். அப்போ நான் கன்னடனாக இருந்தாலும் தமிழ்னு சொல்ல ஒத்துக்குவேன். எல்லா கன்னடரும் ஒத்துக்குவாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கன்னடம் பேசக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் தமிழ்னு சொல்ல முடியுமா? அது நியாயமா? அது அறமா? அது நீதியா? அது இப்போ அந்த நீதி கர்நாடகத்தில் விட்டா, ஆந்திராவில் விட்டா, தெலுங்கு இதில் கேரளாவில் இருக்கா? இப்படி கொண்டாந்து திணிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க, திராவிடத்தை அது ஒரு தத்துவம் போல, அதுவே ஒரு தத்துவம். இப்போ நெருக்கி பிடிச்சி கேட்கும் போது என்ன ஒன்றுன்னா சொல்கிறாங்க. கலைஞருக்கு எனக்குமே ஒரு இடத்துல நம்ம ஒரே ஒரு மட்டும் தான் கவிஞர் தணிகை செல்வனுடைய கவிதைகள் வெளியீட்டு விழா சென்னையில் 2005 என்று நினைக்கிறேன். கலைஞர் அப்புறம் முதல்வர் இல்லை. எங்கள் தணிகை செல்வன் நம்மளோட என்னோட இருந்து எல்லாம் சீக்கிரம் ஒன்றா செய்யப்பட்டதோட தான் அவர் கலைஞர் வெளியிட்டோம். சரி வெளியிட்டோம், நானும் உரையாற்ற போனேன். அந்த கவிதைகளில் அவர் வந்து திராவிடம் என்பது இல்லை, தமிழ் தேசியம்னா எழுதியிருந்தார். அந்த பாக்களை எடுத்து சொல்லிட்டு அந்த மெத்ததும் சொல்லிட்டு இது மாதிரி திராவிடம் இல்லை, தமிழ் தேசியம், தமிழர்கள் நல்ல கத்தனம் இருக்குது, இதுதான் இயற்கையானது, நம்ம இட்டு கட்டினது இல்லை, அதனால இயற்கையானது, இதெல்லாம் நம்ம கவனித்து கொள்ளணும்னு பேசிட்டேன். கலைஞர் முடிவுரை நிறைவுரை அவர் தான் நேற்றார். அவர் வந்து என்ன பண்ணார்னா இது மாதிரி சொன்னார், மணியர் சொன்னார், தமிழ் திராவிடன் என்பதை நாங்கள் ஒரு இனமாக சொல்லவில்லை, அண்ணா சொல்லவில்லை. அவர் சொன்ன பதிவு அது பதிவாயிருக்கு. அவர் புத்தகத்தில் வெளியிட்டிருக்காரு. அவர் மறுபதிப்பில் திராவிட என்பது ஒரு கொள்கை, ஒரு சமூக நீதி, இதுதான். எனவே தான் அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று வைக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சாரு. அதனால் இப்படியே பேசிக்கிட்டு எல்லாம் வந்துட்டு தமிழ் தேசியத்தை மறுக்கவில்லை, நாங்கள் ஏற்கிறோம், ஆனால் திராவிடத்தை நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் பேசிட்டு கடைசியாக பேச்சு நிலை செய்யும்போது நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன் முடிகிறார். கலைஞர் இது ஏன் கஷ்டப்படுகிறேன்? ஒரு சித்தராமையா அப்படி பேசிடுவாரா? சொல்கிறேன். ஆந்திராவில் என்டி ராமராவ் ஒரு நடிகர் தெலுங்கு தேசம்னு சோஷியல் சயின்ஸ் தப்பு இல்லை, பேர் வைக்கிறது தெலுங்கு தேசம் சரியானதான். இப்படி வந்து குழப்பி விட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க, கனிமொழியே நான் சொல்லுது கொஞ்சம் ஒரு 2 மாதம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ராஜா சொல்ல எச்ராஜா சொல்லுவார், இது வந்து முற்போக்கு சமூகம் சொல்லிட்டே இருப்பார். இல்லைக்கா எச்ராஜா நம்ம ஆராசா திமுக ராசா சொல்லுவார் திராவிடத்தை நியாயப்படுத்தி. கனிமொழி என்ன பேசுகிறாங்க இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, திராவிடம் என்பது ஒரு இடம், அது என்னம்னா நாங்கள் சொல்லலையே. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு இடம்னா எங்கள் தமிழ்நாடு என்ன புறம்போக்கு இடமானு ஒரு இடம் பொதுவாக இருக்குல்ல, ஏன் அப்படி நழுவுறீங்க? நீங்கள் நிலைநாட்ட முடியல. அதை வந்து தொலைஞ்சிட்டு போதே அவங்க தமிழ்னு சொல்லணும். இப்போ அதுபோல் தெலுங்கை தாய்மொழியாக பண்ணணும்னு வயலாக இல்லை, அவங்க தமிழ் தேசத்தை ஏற்றுக்கலாம். நீங்கள் தமிழராக தான் மாறணும்னெல்லாம் கட்டாயம் கிடையாது, தெலுங்கராகவே இருக்கலாம். ஏன் ஒரு இனத்தாயத்தில் சிறுபான்மை இனம் வாழத்தான் செய்யும், பல சிறுபான்மையில் இருக்கத்தான் செய்யும், அதான் இயற்கை வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு சம நீதி உண்டு, சம வாய்ப்பு உண்டு. அவர்களுக்காக இந்த மண்ணின் மக்கள் 180-80% இருக்கிறவங்க தங்களுடைய இன அடையாளத்தை மாற்றிக்கணும்னா என்ன நியாயம்? அது அந்த சிறுபான்மைக்காக நாங்கள் வந்து தமிழருங்கிறத மாற்றிக்கிட்டு திராவிடர்னு வரணும்னா நியாயமா, நீதியாது? அதை ஏன் சொல்றீங்கன்னு கேட்கலாம். அந்த பேரில் எத்தனை கட்சி இருக்கு? திராவிட கட்சி. உங்கள் திராவிட மாநிலங்களில் ஆந்திராவில், கர்நாடகத்தில், கேரளாவில் ஒரு கட்சி உண்டா உங்கள் இனத்துக்கு பேரில், திராவிட பேரில்? நீங்கள் இட்டு கட்டி வச்சுருக்க பேரில். அப்போ நாங்கள் ஏமாடி தமிழ் செய்யுமா? என்னோட சீற்றம் வருமா வராது? தயவு செய்து வாதமாக்காதீங்க. நீங்கள் உண்மையாக யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு மட்டும் ஒரு புனை பேர் சூட்டணுமா? ஒரு செயற்கை பேர் எங்கள் இனத்தை மறைக்கிறதுக்கு சூட்டணுமா? தேவையாது. அப்போ தான் இந்த எரிச்சல் வந்து அதில் பல கோளாறுகளும் வரும். அது மாதிரி வராமல் ஜாதி கீதி வராமல் பார்த்துக்கிட்டு இருக்காமல் நம்ம சாப்பிட்றது. நீங்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க தமிழ் செய்தி வாங்க, மகிழ்ச்சி. அது ஒன்றும் இது நாங்கள் மறுக்கலை. நீங்கள் தமிழராக மாறிடுங்க நாங்கள்லாம் கருத்து பண்ணலை, மட்டும் சொல்லவும் இல்லை, தப்பு அது. நீங்கள் தெலுங்கராக இருந்து விட்டே தமிழ் தேசத்தை எடுத்துக்கலாம். இப்போ எத்தனை பேர் இந்திய தேசமே எடுத்துக்கிறாங்க? எல்லாம் ஒரு தேசமா, ஒரு இனமா, ஒரு மொழி, அது கற்பனை. இந்திய தேசங்கிறது ஒரு கற்பனை. இது இயற்கையானது தமிழ் தேசியம் என்பது. இதில் வந்து நாங்கள் தமிழ் தேசியத்தோட இருக்கணும்னா மகிழ்ச்சி தான். அது ஒரு மாற்று கருத்து கிடையாது.
பிரச்சனையுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்கம்மா. தெலுங்கர்களை நம்ம தமிழர்களாக ஏற்றுக்கிறோம். தெலுங்கர்களும் ஆழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் தெலுங்கானாலேருந்து தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கன்னடக்காரங்களும் ரொம்ப மாட்டேங்கிறாங்க. தெலுங்கர்கள் தான் ஆடுறாங்க. நம்ம தமிழும் தெலுங்குகளுக்கும் வித்தியாசம் வந்துடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் நல்லது தான். சரிம்மா, அவங்க சரி. வந்து வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம யார் வாங்கலாமா? நான் சொன்னதுக்காக நான் சொல்றேன். பல பிரச்சனைமா. அதெல்லாம் இந்த எந்த உரிமையும் வாங்கி தர மாட்டாங்கம்மா. இது மட்டுமல்ல, நீ ஸ்டெர்லைட் ஆலையை மூடுறதுக்கு திமுகலாம் மாற்றி மாற்றி அதுக்கு போய் கால்கோல் நடத்தி எல்லாம் பண்ணாங்க. 11 பேரை சுட்டு கொண்டாங்க தானே மூடப்பட்டுச்சு. யார் வந்தா? கொம்படி கிடக்குல ஒரு சின்ன பிள்ளை ஸ்னோடின்னு ஒரு பிள்ளை 19 வயசு சொன்னாங்க. மறுநாள் நாங்கள் போய் பார்க்குறோம். அது வாயிலே சொன்னாங்க, கோஷம் கொடுத்தாங்க. 13 பேரை சுட்டு கொண்டு தான் ஸ்டெர்லைட்டை மூடுறாங்க. அவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியதுமா. அவ்வளோ மோசமாக நம்ம தமிழெல்லாம் இருக்குது. விழிப்படைஞ்சு இப்போ வர்றோம். அதனால் நமக்குள்ளே பழக வேண்டியதில்லை. இந்த தமிழ் தேசியத்தை இங்கே வாழக்கூடிய சிறுபான்மை மொழி பேசக்கூடிய தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஏற்று இதோட இணைந்து இருக்க சேர்ந்து செயல்படுவோம். இதுதான் என்னுடைய இப்போது தமிழ்ச்சங்க இணைச் செயலாளர் வீணா இளைஞர் அவர்களை நன்றி உரை பேச